எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது தத்துவ விசாரணை வகுப்பு. ஆகையினால மரணம் என்பது இயற்கையில் இல்லை என்பதுதான் இங்க விஷயம். மரணம் உண்டுன்னு சொன்னா மரணம் இல்லைன்னு வரும். கடவுள் உண்டுன்னு சொன்னா இல்லைன்னு வரும். இது இயற்கையில் இருக்கிற முறை. இயற்கையில் இருக்கிற முறை யாரும் சொல்ல முடியாது. அதனால உண்டு இல்லை என்று சொல்வது விவாதம் நடந்துட்டே இருக்கு. இந்தியாவில் அந்த விவாதம் நடந்துட்டு தான் இருக்கு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயராகி உண்மையுமாய் இன்மையுமாய், அங்கேயே உண்டு இல்லைன்னு வந்துருச்சு. அதற்கு ஒரு மடி மேலே போய் அருட்செல்வர் அருணகிரிநாதர் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் அருள்வாய் குகைன்னு ஒரு பாடல் இருக்கு. அதுலயே நீ வந்து இருக்கிறாய் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரு. நீ இருக்கிற இல்ல, கடவுள் உண்டுன்னு சொல்லிட்டாரு, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. கடவுள் உண்டுன்னு சொல்லியாச்சு, கடவுள் இல்லைன்னு சொல்லியாச்சு. கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லியாச்சு, கடவுள் இல்லைன்னு சொல்லியாச்சு. நான் சொல்லல, வேதாந்தம் சொல்லுது. எது? அருணகிரிநாதர் எடுத்து படிச்சு பாருங்க. அருணகிரிநாதர் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்க. அதே மாதிரி வானாகி மண்ணாகி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயராகி உண்மையுமாய் இன்மையுமாய். அதுக்கு என்ன அர்த்தம்? உண்மைனா என்ன அர்த்தம்? இன்மைனா என்ன அர்த்தம்? உண்மைனா இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்மைனா இல்லைன்னு அர்த்தம். கடவுள் உண்டு இல்லை நீ அப்படித்தான் அப்படிங்கிறாரு. அதான் விஷயமே. அதுதான் ஒண்ணு இல்ல, ஜீரோ ஒண்ணு கான்செப்ட். என்னது? நீங்க ஒன்னும் அதை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இல்ல ஜீரோ ஒன்று குவாண்டம். என்னது? குவாண்டம் பிசிக்ஸ். என்ன பிசிக்ஸ்? குவாண்டம். பைனரியில நீங்க வேலைக்கு ஆகாது. பைனரியில வேலைக்கு ஆகாது. குவாண்டம். பைனரியில நீ பேசாதீங்க. குவாண்டம் குவாண்டா குவாண்டம் கியூபிட் பேசணும். கியூபிட். நம்மள அட்வான்ஸா பண்ண, நம்ம அட்வான்ஸ்டு யோகிகள். யாரு தான் அட்வான்ஸ்டு யோகிகள்? நாம யாரு? 2025க்கு அப்டேட் ஆகிற யோகிகள். நாம யாருன்னா யோகிகள். நாம உணவு பாதையை சுத்தம் செய்கிற யோகிகள். யார் உணவு பாதையை சுத்தம் செய்யறா அவங்களுக்கு மரணம் இல்லை அப்படின்னு என்ன வாய்க்கும்? அவன் சமாதி வாய்க்கும். சமாதி தான் இந்தியாவுக்கு சொந்தமானது. எல்லா கோயிலும் சமாதி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நாகூர் ஆண்டவர் கூட சாப்பிடித்தான். நான் சித்தர் தான். நாகூர் ஆண்டவர் சித்தர் தான். தக்கலை பீர்முகம் சித்தர் தான். தக்கலை பீர்முக சித்தம் தான். மஸ்தான் சாஹிப்பு சித்தர் தான். தெரியுதா உங்களுக்கு? எல்லா மதத்துக்காரும் அங்க போவாங்க. எங்க? நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு போகாத ஆளே கிடையாது. வேளாங்கண்ணி மாதாவை பார்க்காத யாரும் கிடையாது. அதெல்லாம் அதுதான் தமிழர்கள் பேர். அதான் யாதும் ஊரே யாவரும் கேது. இங்க சாதி மதம் பேதமே யாருக்கு மனிதனும் கிடையாது. எல்லா மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாகவே இப்ப சாதி மதம்னு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்டானதுதான். மதமே வந்து சமண மதம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா மதம் வந்தது. அப்புறம் இங்க சைவம்லாம் இருந்தது. சைவம் சச்சமயம் எல்லாம் சொல்லுவாங்க. சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் பிரிவினை கிடையாது, இயற்கை பிரிவினைகள். அதாவது சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்தியாவில் வந்து பல்கலைக்கழகம் இருந்தன. சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு என்ன இருந்தது? இந்தியாவில் பல்கலைக்கழகம் இருந்தன. அதுக்கு பேர் தட்சசீலம் சொல்லுவாங்க, நாலந்தான்னு சொல்லுவாங்க. தட்சசீலம், நாலந்தா, ரத்னகிரி, இதெல்லாம் பேப்பர்ல படிச்சது. காஞ்சிபுரத்துல கூட இருந்தது. காஞ்சிபுரத்துல கூட அப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ரத்னகிரி, விக்ரமசாலா, ஜெகதலா, புஷ்பகிரி, கொத்தனபுரி, சோமபுரா, நாலந்தா, தட்சசீலா, வல்லாபி, அப்புறம் விக்ரமபூர் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. அப்புறம் சாதி மதம் பேதம் இல்லாமல் சித்தர்கள் வந்தார்கள். புரியுதா? சித்தர் அதாவது சைனால இருந்து வந்து கத்துட்டு போயிருக்காங்க. வெள்ளைக்கண் சித்தன் ஒருத்தருக்காங்க. வெள்ளைக்கண் சித்தன். வெள்ளைக்கண் சித்தன் சொல்ல விட பூனைக்கண் சித்தன் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பூனைக்கண்ணை வந்துட்டான்பாங்க. பூனைக்கண்ணன் சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பூனைக்கண்ணக்கார வந்திருக்கான் அப்படிம்பாங்க. என்னது? பூனைக்கண்ணன் போறான் பாரு அப்படிம்பாங்க. பூனைக்கண்ணன் சீனர்களா தான் சொல்லுவாங்க. கண்ணு சின்ன ஐரோப்பியக்காரன சொல்றது. ஓகே ஓகே ஓகே. அவன் மஞ்ச பிடிச்சவன். அவன் மஞ்சள் அடிச்சு கிடக்கும். அவன் உடம்பு இவனுக்கு வெளுத்து கிடக்கும். கண்ணே வெள்ளையாத்தான் இருக்கும். பூனைக்கண்ணு. அப்ப பூனைக்கண் சித்தர்னு தமிழ்நாட்டுல வந்துட்டு போயிருக்காங்க. அவ எந்த நாட்டு? பூனைக்கண் அவருடைய சமாதி எகிப்தில் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எகிப்துல பூனைக்கண் சித்தர் சமாதி இருக்கு. என்ன சமாதி?
இதெல்லாம் எகிப்துல. எகிப்தில் இருக்கிறதாக நான் எங்க படிச்சுக்கிறேன், புதுக்கோட்டை ஜட்ஜு சுவாமிகள் சமாதானம் ஒன்று இருக்கு. புதுக்கோட்டை தமிழ்நாட்டுல புதுக்கோட்டைன்னு ஒரு பெரிய சமாதானம் இருக்குது. அது பெரிய புதுக்கோட்டை சமஸ்தானம் சொல்லுவாங்க. அவ மகாராஜா கையில இருந்து அந்த காலத்துல. அதுல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா ஜட்ஜு சுவாமிகள், ஜட்ஜுன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஜட்ஜா இருந்தவர், சென்னையில ஜட்ஜா இருந்தவர்னு நினைக்கிறேன். அவர் பேரு ஜட்ஜி சுவாமிகள் அதிஷ்டானம்னு பேரு. ஜட்ஜி சுவாமிகள் அதிஷ்டானம் அல்லது ஜட்ஜி சுவாமிகள் திருக்கோயில்னு சொல்லுவாங்க. நான் அந்த கோயிலை போய் பார்த்தேன். என்னன்னா சித்தர்களுக்காகவே உங்க கோயில் கட்டியிருக்காரு ஒண்ணு. நான் நம்பவே முடியல என்னால. சித்தர்கள்னா யாராரு, அவங்க எந்தெந்த இடத்துல அடக்கமாயிருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, திருமூலரும் தமிழ்நாட்டில இருந்து அடக்கமாயிருக்காரு, பதஞ்சலியும் தமிழ்நாட்டில் அடக்கமாயிருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வட இந்தியர் தென்னிந்தியர்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்குதான் வட இந்தியர் தென்னிந்தியர் சொல்றோம். அப்ப வந்து வடநாடு தென்னாடுன்னு சொல்லுவாங்க. என்னது வடநாடு தென்னாடு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. வட இந்திய தென்னிந்தியாங்கிறது வெள்ளைக்காரன் நமக்கு உருவாக்குனது. திருமூலர் காலத்துல நிலம் 5ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. மலைநாடு, கொங்கநாடு, மலைநாடு, கொங்கநாடு, சேரநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு என்று 5 பகுப்பாக இருந்தது. மொழிகள் 18 இருந்ததாக சொல்லப்படுகிறது. எப்போ? திருமூலர் வாழ்ந்த காலத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்கதான் முதல்ல இந்த வயிற்றுல சுரக்கிற ஜீரண நேரம் யாரு நிறுத்தி பழகிறார்களோ அவருக்கு மரணம் இல்லைன்னு சொன்னது அவங்கதான். அவங்க காற்றையும் நீரையும் புசிப்பவனுக்கு மரணம் இல்லைன்னு அப்படின்னு சொல்றாங்க. இது பரிணாம அறிவியல்ல வரும். என்னது? பரிணாம அறிவியல் தெரியாத காட்டு மிராண்டிகளுக்கு இது புரியாது. குறிப்பாக வெள்ளைக்கார காட்டு மிராண்டிகளுக்கு இது புரியாது. குறிப்பாக மேற்கு நாட்டு மதங்களுக்கு இது புரியாது. கிழக்கு நாட்டு மதங்கள் மட்டும்தான். கிழக்கு நாட்டு மதம் கிடையாது, கிழக்கு நாட்டு பழக்கங்கள், ஒழுக்கங்கள். புரியுதா? சைவ சமய ஒழுக்கங்கள், வைணவ ஒழுக்கங்கள், கௌமார ஒழுக்கங்கள், சாக்கிய ஒழுக்கங்கள், இப்படிலாம் 6 வகையான சட்சமயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாம அதுக்கு போக தேவையில்லை. நமக்கு தேவை தப்பிக்கிற வழி. நாம ஏழைகள், நாம வந்து வைத்தியமாக நம்மகிட்ட நான் என்ன பெரிய, நம்மள ஒரு சாதாரண ஏழைகள். நம்ம ஏழைகளுக்கு என்ன வைத்தியம்? அதான் விஷயம். நம்ம பெரிய நம்ம 10 லட்சம் வச்சிருக்கீங்களா, சக்கரை நோய்க்கு 10 லட்சம் பணம் வச்சு செலவு பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் 70 லட்ச ரூபா செலவு பண்ணி சக்கரை நோய் செலவு பண்ணி ஆள் செத்தே தான் போனார். எத்தனை லட்சம்? 70 லட்சம், $70,000 செலவு பண்ணி செத்து போனார். இன்னொருத்தர் வந்து 2.25 கோடி செலவு பண்ணி செத்து போனார். எல்லாம் ஹை டெக்னாலஜி காலேஜ், ஹை டெக்னாலஜி சேர்ந்துதான் பண்றாங்க. அது வேற. ஏன்னா இங்கே பரிணாமத்தின் அடிப்படையில் ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக ஜீரணநீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம். அந்த மரணத்தை உறுதிப்படுத்துகிற 2 வகையான உணவு, விதை உணவும் சதை உணவும் மரணத்தை உதவி செய்யும். விதை உணவும் சதை உணவும் மரணத்தை உறுதி செய்யும். என்னது? விதை உணவும் சதை உணவும் மரணத்தை உறுதி செய்யும். ஏன்னா அது மலச்சிக்கலை உண்டாக்கும். அது ஒண்ணுமே இல்லை, அது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா விதை சாப்பிட்டா சளி உண்டாகும், சதை சாப்பிட்டா சளி உண்டாகுதா இல்லையா? மலச்சிக்கல் இறைச்சி சாப்பிட்டா மலச்சிக்கல் வருமா வராதா? வரும். இட்லி சாப்பிட்டா மலச்சிக்கல் வருமா வராதா? இப்ப இருக்கிற அறிவுப்படி வரும். அப்ப இதை சாப்பிட்டு போட்டு ஆரோக்கியம் எப்படி வரும்? உன்னுடைய பழக்க வழக்கம் அது வேற. இறைச்சி சாப்பிட்ற பழக்க வழக்கம் அது வேற. இட்லி சாப்பிட்ற பழக்கம் ஆதி காலத்துல கிடையாது. அப்ப நீராகாரம் தான் இருந்தது. இதெல்லாம் அந்த காலத்துல. அதாவது எப்ப சோறு திம்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோறுன்னு ஒரு நாள் இருக்குது. அது பேர் நெல்லஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. நெல்லஞ்சோறு சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஆடிக்கு அம்மாசுக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஏதாவது நோம்பி நொடி வந்தா மட்டும் அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு நெல்லஞ்சோறு அப்படின்னு, இன்னைக்கு நெல்லஞ்சோறுனா இன்னைக்கு விசேஷம் நாடுன்னு அர்த்தம். அன்னைக்கு அந்த நெல்லஞ்சோரை தின்னு போட்டு தூங்குறது தான். என்னது? நெல்லஞ்சோரம் தின்னுட்டு தூங்குறது தான். ஆமா, அன்னைக்கு ஒரு நாள். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, நெல்லஞ்சோரை புதுசா கண்டுபிடிச்சு முறுக்கு பலகாரம் சீடை நொறுக்குன்னு நொறுக்கிட்டு வயிற்ற பொருள் தின்னு கெடுத்து சீரழிச்சு சின்ன பண்ணி மாக்கிட்டு குஷ்டரோகம் வந்துருச்சு, சக்கரை நோய் வந்துருச்சு, உளறிட்டு திரிகிறாங்க எல்லாருமே. என்ன திரிகிறாங்க? உளறிட்டு திரிகிறாங்க. நோய் வந்துருச்சுன்னு உளறிட்டு திரிகிறாங்க. என்ன பண்றாங்க? நோய் வந்துருச்சுன்னு வந்துட்டு உளறிட்டு திரிகிறாங்க. அதெல்லாம் பைத்தியம்னு வச்சுக்கலாம். என்னது? ஒண்ணும் தெரியாத பைத்தியம். யாரு நோயின்னு சொல்லலாம், அவங்கள பைத்தியம் தான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது எளிமையா சொல்லி கொடு. என்னது? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எளிமையா சீப்பா சொல்லி கொடு. நீங்க கையில பணம் வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு போறீங்க, லண்டன் போறீங்க, தப்பிச்சிருவீங்களா? 10 லட்சம் வச்சுக்கிட்டு போறீங்க. எல்லா அமைச்சரும் 1 கோடி செலவு பண்ணிட்டு எய்ம்ஸ்ல போய் சேர்ந்துக்கிறது. இன்னும் பணக்காரர் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் சேர்றது. தப்பிச்சிட்டீங்களா எல்லாருமே? சக்கரை நோய் வந்த யாருடைய சவுண்ட் அதிகமா இருக்கு?
சந்திராவா ச- அஹ், சந்திராவா நாராயணன் யாருடைய சவுண்டு கை இல்ல இல்ல மைக்ல? இல்ல சந்திராமா அவங்களுடைய இது மியூட்ல இல்ல, லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். நான் அமுத்தி ஆல்டர்னேட்டா விட்டுறேன். ஓகே. Good. ஓகே ஐயா நான் ஓகே மியூட்ல தாங்க ஐயா இருக்கேன். இப்ப கரெக்டா இருக்கா? ஓகேங்க, கரெக்டா கேக்குது. ஆக இதுக்கு ஆள் கம்மியா இருக்கு. சந்திராமையார் வர்றீங்களா, கேக்குறீங்களா? அவங்க போட்டு போயிட்டாங்களா தெரியுது. ம், சரி சரி. ஆக இது வந்து இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தர்கள் தான் அதை ஒழுங்குபடுத்தினாங்க. நல்ல வேளையாக நமக்கு வந்து அஹ், அஹ், பதஞ்சலி யோக சூத்திரத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கிறாங்க. தமிழ்ல மொழிபெயர்த்தங்காட்டி வெங்கடேசன் அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு சரியா இருந்தது. பதஞ்சலி யோக சூத்திரத்தை வந்து ஆங்கிலத்தில் எழுதினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விவேகானந்தர், அவரை தான் எழுதினாரு. சரிங்களா? அதை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க ராமகிருஷ்ணா மடம். அதை படிச்சுட்டு தான் கம்பேர் பண்றாரு. ஏன்னா சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழியும் கிடையாது. அது வந்து ஒரு வயிற்று மந்திரத்துக்காக உருவாக்கப்பட்ட, சித்தர்களால் உருவாக்கப்பட்ட, தமிழிலிருந்து பிரிந்து போன ஒரு மொழி. அதுல அந்த சா சா கானா ஒரு 6 இருக்கு. அந்த மூக்கோசை, மூக்கு, ஷாஜகான் மும்தாஜ்னு சொல்ற மாதிரி. ஷாஜகான் மும்தாஜ் நாம இங்கே சொல்ல முடியாது. ஆனா நம்ம பழக்கத்துல சங்கு மங்குன்னு சொல்லுவோம். சங்கு மங்கு தங்கம் குரங்கு அப்படிலாம் சொல்லுவோம். இதெல்லாம் பழக்கத்துல வந்தது. குரங்கு அப்படிங்கிறோம் இல்லையா? முதல் கூவுக்கும் கடைசி கூவுக்கும் நம்ம வந்து முதல் கூன்னு சொல்லிடுவான், கடைசி கூப்புற இங்குன்னு சொல்லுவான். இங்கூர் ஓசை வந்து தமிழ்ல குறிப்பிட முடியாது. பழக்கத்திலே வந்துச்சு நமக்கு. நமக்கு மூக்கொலி ஓசை கிடையாது. என்ன ஓசை? எழுத்தில் காட்டப்படவில்லை. அதாவது மூக்குல சொல்லுவான், ஆனா எழுத்தில் காட்டப்படவில்லை. இதுல காட்டப்படல, எழுத்தில் காட்டப்படவில்லை. இது வந்து இயற்கையில் இருக்கிற குறைபாடு. இயற்கையில் இருக்கிற குறைபாடு. தூய்மையான மொழினா அதிகபட்சமா தூய்மையா இருக்கிறது தமிழ் மட்டும்தான். அதிகபட்சமாக தூய்மையா இருக்கிற மொழி தமிழ் மொழி தான். அதிகபட்சமா தூய்மையா இருக்கிற மொழி தமிழ் மொழி. அவ்வளவுதான். அதிகபட்ச தூய்மை தான் சொல்ல முடியும். என்னது, என்ன சொல்லலாம்? அதிகபட்ச தூய்மை, அவ்வளவுதான். அதிகபட்ச இலக்கணத்தனம் வாய்ந்தது, அதிகபட்ச பண்பாடு உடையது, அதிகபட்ச நாகரீகம் உடையது. இந்த மாதிரி 16 17 விஷயம் அதுக்கு இருக்கு. புரியுதா? அதனாலதான் உலகத்தின் மூத்த மொழின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் எல்லாம் புரியுது. உலகத்தின் மூத்த மொழி, உலகத்தின் மூத்த நாகரிகம். இப்ப சிந்துவெளி சமய நாகத்தில் கூட அந்த யோக சிற்பத்துல பாத்தீங்கன்னா யோக முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. யோக முத்திரைகள், அது ஆசனம் சொல்ற முடியாது, அட்டாங்க யோகம் ஆசனம் சொல்லணும், ஆசன கலைக்கு சொல்ற முடியாது, ஆசனம். அந்த ஆசனம் போடுகின்ற மாதிரி சிந்துவெளி சமயத்துல ஒரு முத்திரை இருக்குது. ஒரு சிவன் மாதிரி இருக்கும், மேல இருக்கும், ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. பார்த்தீங்களா? அது பாத்தீங்கன்னா பத்மாசனம் மாதிரி தெரியக்கூடிய ஒரு ஆசனம். அது என்ன ஆசனம் எனக்கு தெரியல, ஆனா அது ஆசனம் தான். அது அப்படின்னு ஆசனம் எங்க வந்துருச்சு? அப்பதான் அங்க வந்துருச்சு. இன்னைக்கு சிந்துவெளியில் இருக்காது. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, ஜீரண நீரை, இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சி முறை தண்ணீரும் காற்றும் தான் எழுதுனாங்க. அவங்க தான் காற்றை பிடி கணக்கேறின்னு எழுதுனாங்க. ஆக திருமூலர் சொல்லுவாரு, பசி தாகத்தை கட்டுப்படுத்துன்னு எழுதுவாரு. பசி தாகத்தை சுரக்காமல் செய்து விடு, சுரக்காமல் செய்து விட்டால் உங்களுக்கு மரணம் இல்லைன்னு எழுதுறாரு. ஆனால் நாம பழக்க வழக்கத்தின் காரணமா என்ன பண்ணிட்டோம் கேட்டீங்கன்னா, பழக்க வழக்கத்தை விட தெரியாத காரணத்தினால பசியை தூண்டி தூண்டி அந்த பாவத்தை செய்து மரணத்தை வாங்கிட்டோம். எது? பசியை தூண்டி தூண்டி பாவத்தை செய்து மரணத்தை வாங்கியது. பசியை தூண்டி தூண்டி பாவம் செய்து மரணத்தை வாங்கி. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம்னு யாரோ எங்கேயோ சொல்றாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பசியை தூண்டி தூண்டி உனக்கு நீ என்ன பண்ணிட்ட? யமனாக மாறிட்ட. என்ன ஆயிட்ட? யமனாக மாறிட்டோம் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. திருமூலர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெருப்பிட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்புச்சியவுக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான்னு புரிச்சு. அதனாலதான் இந்த சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா, சக்கரை நோயின்னு ஒரு நோய் கிடையாது, அப்படி ஒரு நோயே கிடையாது. ஏன்னா கழிவுகள் தேங்கி விட்டால் பல 100 நோய்களாக மாறிவிடும். வெள்ளைக்காரன் தான் பேரு வைக்கிறத தவிர நோய்க்கு எல்லாம் பேரே கிடையாது. நோயினா ஒண்ணுதான். நோயினா ஏன்னா கெட்டு போச்சு, அழுகி போனதுக்கு எப்படி பேர் வைப்பீங்க? அழுகி போனதுக்கு போய் என்ன பேர் வைக்க போறீங்க? அழுகி போச்சு, டீகம்போசிங், அவ்வளவுதான். டீகம்போசிங் என்ன பேர் வைக்கிற? நீ என்ன பிரிச்சு பிரிச்சு பேர் வைக்கிற? நீ முட்டாள் மாதிரி பேர் வச்சுட்டு நாங்க வந்து என்ன சொல்லியிருக்கோம்? நோயும் ஒன்றே பயிற்சியும் ஒன்றேங்கிறோம். அப்ப எங்களுக்கு தான் இது புரியும், உனக்கு புரியாது. நீ வந்து பரிணாமத்தை புரிந்து கொள்ளாதவன், சாபக்கேடு உன்னது. எங்களுக்கு பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்து சிந்திப்போம். நாங்க பகுத்தறிவு சார்ந்து சிந்திப்போம். எங்களுக்கு எப்படின்னா அறிவை அடிப்படை கூட சிந்திப்போம். 6 அறிவு, அதுவே அவற்றோட மனமே. எங்களுக்கு அறிவு மனம் தான் முக்கியம். எங்களுக்கு மனம் தான் கடவுள். எங்களுக்கு யார் கடவுள்? மனம் தான் கடவுள். அறிவே ஆற்றல், மனம் தான் கடவுள். அறிவு மனம் தான் யோகம், விஞ்ஞானம்.
ஆக நாங்க யோகத்துக்கு போக சொல்லிதான் எல்லா மதங்களும் சொல்லிக்கிறோம். யோகம் என்று ஒரு மேல 4வது நிலை யோகம் சொல்லுவாங்க. அந்த யோகம்னு சொன்னா புரியாதுங்கிறதுக்காக ராஜயோகம்னு வேற சிறப்பித்து கூறினார்கள். என்னது? ராஜயோகம் என்று சிறப்பித்து கூறினார். அப்ப பக்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, கர்மம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் ஞானம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ராஜயோகம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுதான் ஃபைனலா வரும். பகவத்கீதையில பாத்தீங்கன்னா ஒரு பாடல்ல 6வது அத்தியாயம் 48வது பாடல் என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, 6வது அத்தியாயம், அது சும்மா சொல்றேன் உங்களுக்காக சொல்றேன். 6வது அத்தியாயம் 46வது பாடல்ல, தபஸ்வி எஸ்யதிக யோகி ஞானநாத் யோகி மதோதிகா கர்மி எஸ்யதிக யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன அப்படின்னு சொல்லுவான். தபம் செய்கின்றவனை காட்டிலும், கர்மம் செய்கின்றவனை காட்டிலும், ஞான நூல்களை படிக்கின்றவனை காட்டிலும் யோகியானவன் சிறந்தவன். ஆகினால் நீ யோகியாக மாறிக்கா. நீ கர்மமாக மாறுன்னு சொல்லல, நீ தப யோகியாக மாறுன்னு சொல்லல, அப்புறம் நீ ஞான நூல்களை படின்னு சொல்லல, நேரடியாக யோகத்துக்கு போங்கிறேன். யோகம் என்பது செய்முறை மார்க்கம். முடிஞ்சு போச்சு. அவனுக்கு மரணம் இல்லடா அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு மரணம் இல்லை அப்படிங்கிறாரு. பகவத்கீதையிலேயே ஒரு பாடல் வருது. இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்காக நாங்க சொல்றது எல்லாம் வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு. நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன பக்தி. அப்ப தபஸ்னா என்னன்னு பார்த்தா, தபம் செய்து கொலை செய்கின்ற பழக்கம் தபம் செய்து ஈட்டிகள் வாங்குவாங்க, தபம் செய்து கொலைக்கருவிகள் வாங்குவாங்க. தபம் அடுத்தவனை கொலை செய்வதற்காகவே தபம் செய்து கொலைக்கருவிகள் வாங்குவாங்க. அப்புறம் அர்ஜுனன் தவம் செய்து என்ன பண்றான், பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற தவம் செய்த உடனே சிவான்ட்டு இருந்து சிவங்கிட்ட இருந்து இந்த பாசுபத அஸ்திரம்னு வாங்கினதாக புராணம் சொல்லுகிறது. அப்ப எதுக்காக தவம் செஞ்சா, அடுத்தவனை கொலை செய்யறதுக்காக. இப்படிதான் புராண கதை பத்தி தேவர்களே பல கொலைக்கு காரணமா இருந்திருக்காங்க. தேவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, புராண கதையில பல தேவர்களே என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய சொந்த இனத்தையே கொண்டு இருக்காங்க. சொந்த இனத்தையே ஆமா மச்சான் எல்லாத்தையும் கூட்டுறாங்க. அப்படித்தானே புராண கதை சொல்லுது. தேவர்களே கொலைக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. தேவர்களே கொலைக்கு உடந்தையா இருந்திருக்கிறாங்க. தேவர்களே கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. ஆனா திருவள்ளுவர் சொல்றாரு, உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றேட்டா. திருவள்ளுவர் சொல்றது இது கரெக்ட். திருவள்ளுவர் தான் மிகப்பெரிய அறிவாளி. அவர் பேர் அதுதான் வாளறிவன், பேரறிஞன்னு சொல்றாரு. அது விண்வெளியினுடைய விண்வெளியினுடைய வடிவம் தான் திருவள்ளுவர். அதனாலதான் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த சூப்பர் நாலேஜ்னு சொல்றோம் இல்லையா, என்னது சூப்பர் நாலேஜ், எல்லாத்துக்கும் தீர்வு சொல்றது. அந்த சூப்பர் நாலேஜ் இருக்கிறதுனால தான் எங்களை ஜீரணித்துக் கொள்ள முடியல. அதனாலதான் திருவள்ளுவர் எல்லாரும் எனக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் எல்லா சமயத்தினர் என்னுடைய எங்க கருத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அப்படியாவது ஏத்துக்கிறாங்களா அவங்க? அதனால நல்ல வேலையாக திருக்குறள் எல்லா பக்கம் போயிடுச்சு. நல்ல வேலையாக இந்தியாவில இப்பதான் திருக்குறள் ஒன்று இருக்குதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஐரோப்பிய நாடுகளுக்கு எப்பவோ போயிடுச்சு. சீகன் பால்கு கொண்டு போயிருக்காரு, வீரமா முனிவர் கொண்டு போயிருக்காரு, ஜியு போப் கொண்டு போயிருக்காங்க, இவங்க கொண்டு போயிருக்காங்க அந்த காலத்துல. ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன தெரியும் இன்னும் தெரியாது. ஏன்னா இப்பதான் வெங்கடேசன் நூலே இங்க வந்திருக்குது. இப்போ இந்த பரிணாமத்தை சித்தாந்த அடிப்படையில் மனிதனுக்கு இயற்கையில் மரணம் இல்லை. எப்படி மரணம் வரும், இந்த ஜீரணீரை தூண்டிட்டே இருந்தோம்னா மரணம் வந்துடும். இப்போ அப்ப என்ன ஜீரணீரை தூண்டுகின்றதுனால் அந்த சளி உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். சளி உற்பத்தி ஆச்சுன்னா அதோட தொடர்ந்து பித்த உற்பத்தி ஆகும். பித்த உற்பத்தி ஆச்சுன்னா வாதம் தொடங்கி சொல்லுங்க, வாதம் 3 நிலைன்னு சொல்றாங்க இல்லையா தமிழ்ல. சித்த மருத்துவத்துல 3 கொள்கை இருக்கு. என்ன தெரியுமா உங்களுக்கு? சித்த மருத்துவம் 3 கொள்கை. கபம் பித்தம் வாதம் வரிசைப்படுத்துங்க. வாதம், 2வது பித்தம், கபத்துக்கு இன்னொரு பேரு சளின்னு பேரு, சிலேத்தமும். ஆனால் தூய தமிழ் என்ன தெரியுமா? தூய தமிழ் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத தமிழ் இல்ல, சமஸ்கிருதம். புரியுதா? வாதா பித்தா கபா அப்படிலாம் சமஸ்கிருதம். ஆனா தூய தமிழ் தெரியுமா? வழி அழல் ஐயம்னு பேரு. என்னது? வழி அழல் ஐயம். ஐயம்னா கொடூர பசின்னு அர்த்தம். ஐயம்னா படுபயங்கரமான சந்தேகம் அர்த்தம். என்னது? ஆளை முடிச்சுன்னு அர்த்தம். சந்தேகம் ஆளைய முடிக்கிற. ஐயம்னா மேன்மைன்னு அர்த்தம் இருக்குது. ஐயம்னா கேவலம்னு அர்த்தம் இருக்கு. ஐயம் என்று சொன்னா பல வகை, அதாவது ஒரு சொல் குறித்த பல பொருள். சந்தேகம் ஒரு சொல் குறித்த பல பொருள். ஒரு சொல் குறித்த பல பொருள். நீ தான் காலத்துக்கு இந்த மாதிரி பொருள் எடுக்கணும். நீ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பொருளை பிடிச்சிட்டு கூடாது. இன்னைக்கு என்ன அது பொருள் கொடுக்குன்னு பார்க்கணும். அதுதான் தமிழ் இருக்கிற நாகரீகம். ஒரு சொல் குறித்த பல பொருள், அதாவது காலத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் எடுக்க வேண்டும். காலத்துக்கு தகுந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாத்தியார் உளறிட்டு போயிருப்பாரு, அதுவே கரெக்ட்னு சொல்ல முடியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாத்தியார் சொல்லியிருப்பாரு, அது அன்னைக்கு காலத்து கரெக்டா இருந்திருக்கலாம். அதை கரெக்ட் பண்ணி பார்த்து அது சரி பண்றது நம்ம வேலை. வாத்தியார் சொல்றது இறுதின்னு யார் சொன்னாங்க? உனக்கு என்ன புத்தி போச்சு?
வாத்தியார் எங்க இருந்து கண்டுபிடி இன்னொரு ஆசிரியர் கத்துட்டு வந்திருப்பாரு. அப்ப எல்லா ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர் கத்துட்டு வந்திருப்பாங்க. எல்லா ஆசிரியரும் தன் செய்தி சொல்லிட்டே இருப்பான். அதுல இருக்கிற குறைதலைகளை சரி செய்யணும். அதனாலதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும், பழையன கழிதலும் புதியன புகுதலும். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த அந்த பாவம் ஏன் வருது? பாவங்கிறது கிடையாது, வயிற்றுல ஜீரணீர் ஐயோ பாவம் அப்படிம்பாங்களே. என்ன பாவம்னா அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாதவன் தான் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக பசி தாகத்தை கட்டுப்படுத்துவதுதான் அந்த மனவிழிவு. என்னது? அப்ப இயற்கை சட்டத்தை நன்கு உணர்ந்தால் மட்டும்தான் இயற்கையிலும் சக்தி எடுக்க முடியும். அதுதான் 7ஆம் அறிவின் பேர். அப்படி பாத்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல நாடுகள் இருந்து பல்கலைக்கழகத்துல படிக்க வந்திருக்கிறாங்க. சீன யாத்திரிகன் சொல்லுவாங்க. பூனைக்கண் சித்தன் சொல்லுவாங்க. வெள்ளக்காரன் வந்து கத்துட்டு போயிருக்கான். அப்படி அந்த இப்ப கூட பல யோகிகள், இயேசுநாதர் கூட இமயமலைக்கு வந்தாருன்னு ஒரு செவி வழி செய்தி ஒன்று ஓடிட்டு தான் இருக்குது இந்தியாவுல. ஏன்னா யோக பயிற்சி கற்கிறதுக்கு எல்லாரும் இங்க வந்திருக்காங்க, பல்கலைக்கழகத்துக்கு வந்து கத்துட்டு போயிருக்காங்க. அவர் 30 ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்திருக்காரு. அவர் பிறந்தது தெரியும், 30 ஆண்டுகள் எங்க போனாருன்னு தெரியாது. வெறும் 3 ஆண்டுகள் தான் அவர் வந்து சேவை செஞ்சிருக்காரு. அவர் 33 ஆண்டுக்கு அப்புறம் மறைஞ்சிட்டார். அவ்வளவுதானே? அப்படி இருந்தா வரலாறு சொல்லுது. 18 ஆண்டுகள் சொல்லுவாங்க. ஜீசஸ் வந்து 18 ஆண்டுகள் ஒரு சித்தர்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. என்னது? ஆமா, ஆதாரம் கிடையாது. ஆனா பூனைக்கன் சித்தனுக்கு ஆதாரம் இருக்குது, பாகியானுக்கு ஆதாரம் இருக்குது, யுவான் சுவானுக்கு ஆதாரம் இருக்குது, எல்லாம் ஆதாரம் இருக்குது. நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் இல்லை, ஒரு கருத்து இருக்குது. இருக்கலாம், இருக்கா இல்ல மேபி. அதாவது எப்படின்னா எது இல்லைன்னு மறுக்க முடியாது, எது இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்படியோ ஒன்று காணா போயிட்டாரு. எங்க போயிருப்பாரு? ஏதோ நல்லது கத்துக்கு போயிருப்பாரு, அவ்வளவுதானே. அப்புறம் என்ன பண்ணனாரு? அதான் கேள்வி. காணா போய் திரும்பி வந்து என்ன பண்ணாரு? நல்லது பண்ணிட்டு போயிட்டாரே இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு உலகத்துல அதுதான் பெருசா இருக்குது. அவர் எப்படி வந்து அந்த 3ஆவது நாள் உயிர் எழுந்தாரு? இந்த யோக முறைதான். சுவாசத்தை உள்ள கொண்டு போயிட்டாரு. இயற்கை சட்டு சுவாசத்தை உள்ள கொண்டவன் அவன் மரணம் நினைச்சிட்டான். சுவாசத்தை அவர் என்ன நோன்பு இருக்கிறவர். என்னது? நோன்பு இருக்கிறப்ப எல்லா சக்தியும் உள்ள வந்துருச்சு. நோன்பு இருக்கு, நைட்ரஜன் புரோட்டீன் எல்லாம் நோன்பு இருக்கிற சுவாசத்தை உள்ள நிறுத்துறாரு. சுவாசத்தை உள்ள நிறுத்துறது இந்த சாதாரண மக்களுக்கு ஒன்றும் தெரியாதனால இறந்துட்டாரு நினைச்சிட்டு கீழே போட்டாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு கிளம்பிட்டாரு. அவனுக்கு போயிருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தானே. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் இறந்துட்டாரு சொல்லுவாங்க இல்லையா? 10வது தனஞ்சயன் வயது 3 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த 3 நாள். மூணாவது நாள் என்ன பண்ணிட்டாரு? எல்லாம் யாரும் இல்லையா, அவர் யோகிகள் தானே, மூச்சை வெளியே வருவாங்க, உள்ள கொண்டு வருவாங்க. இப்ப கூட நடந்திருக்குது. சுவாசம் பண்ணிட்டு நீங்க அப்படியே பெட்டியில இறக்கிடலாம், 2 நாள் கழிச்சு மேல எடுக்குது. எல்லாம் வந்து கடந்த நூற்றாண்டுகள் இந்தியாவில சாதாரணமா நடந்திருக்குது. யோக பயிற்சியில ரொம்ப சாதாரணம். இப்ப பசி தாகத்தை கட்டுப்படுத்த ரொம்ப சாதாரணம் தானே. இப்ப உங்களுக்கு மரணம் வரல? பசி தாகத்தை கட்டுறது மரணம் வராது. ஏன்னா பசி என்பது தேவையற்றது. அதனாலதான் இயற்கை இன்னைக்கு என்ன சொல்றான்னா, இறப்பையே தேவையற்றதுன்னு சொல்றான். இறப்பையில பிரச்சனை வந்துட்டா இறப்பை எடுத்துடலாங்கிறான். என்னது? இறப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. ஆமாங்கய்யா. ஏன் இறப்பை எடுத்து சாகுறது இல்ல? ஏன் இறப்பை எடுத்து சாகுறது இல்ல? சொல்லுங்க. தத்துவ விசாரணை தான் இதெல்லாம். ஏன் இறப்பை எடுத்து சாகுறது இல்ல? அதான் தேவையில்லாத உறுப்புன்னு சொல்ல இருக்கு. தேவையில்லாத உறுப்புன்னு அப்படின்னா உணவு பாதையே தேவையில்லை அர்த்தம். அதனால கை வைக்கிறேன் உள்ள எல்லா பொருளையும் வெட்டி எடுக்கிறேன், ஏன் சாகுறது இல்ல? எதுவும் தேவையில்லை. கற்பப்பை எடுக்கிறேன் சாகுறது. அந்த கற்பப்பை எடுத்த பொம்பளை சாகுறது இல்ல, சின்னப்பை எடுத்த சாகுறது இல்ல, பித்தப்பை எடுத்த சாகுறது இல்ல, அறுத்து ஊர்த்தனா சாகுறது, எதை எடுத்தாலும் சாகுறதே இல்லை. என்ன ஆச்சரியமா இல்லையா? அப்ப உடம்பு சரி செஞ்சுக்கிட்டே போகுது. என்ன பண்ணுது? அப்படின்னா எங்கேயோ எனர்ஜி வேறேன்னு தெரிஞ்சுப்பா. அப்ப எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா தனக்குத்தானே சக்தி உண்டாக்கி அவனை வாழ வச்சிருது. என்னது? லிவரை கட் பண்ணா கூட அது வளர்ந்துருது இல்லையா? வளர்றது அது என்னமோ ஆகுது. வளர்றதுக்கான வாய்ப்பு ஆமா உள்ள இருக்க வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சுத்தத்துல தான் வளரும், சாதாரண வளராது. நோன்புலதான் வளருமே தவிர தின்னுட்டு வளராது. என்னது? தின்னுதானே அழுகி போச்சு, மறுபடியும் தின்னுட்டே இருந்தீங்கன்னா ஆமா சுத்தத்துலதான் வளரும். அதான் விஷயமே. அப்ப கால் அழுக்கி போகும். நீங்க அரிசி சோறு தின்னுட்டே இருந்தா கால் அழுக்கி போகும்னு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அரிசி சோறு இருக்கு இல்லையா, அரிசி சோறு தின்னா கால் அழுக்கி போகும்னு விஞ்ஞானம் சொல்லுது. கால் கருத்து போகும்னு சொல்லுகிறது. என்னது? கால் கருத்து போகும். அப்படி இன்னைக்கு சக்கரை இருந்த பாரு, கால் கருத்து போயிருக்குமே பாருங்க. அத்தனை பேர் மூட்டு போய் காலை சூம்பி போய் ரத்த ஓட்டமே இருக்காது. என்னது? ரத்த ஓட்டமே இங்க இருக்காது.
முடிஞ்ச கதை அப்படி. அதுக்கு பேர் கேங்க்ரி லக்குன்னு பேர். அப்ப சக்கரை நோய் வந்து 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 அசிடிட்டி மாதிரி அவனை செத்தே தீரணும் எல்லாருமே. எப்படி அரிசி விதை திங்கிறவன் செத்தே தீர வேண்டும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு நோம்பிக்கு, அதாவது அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா நோம்பிக்கு அன்னைக்கு தான் அந்த அரிசி சோறு தின்னுவாங்க. என்னது எப்ப திம்பாங்க? நோன்பு நோன்பு இருக்கிற அன்னைக்கு. அன்னைக்கு நோம்பி நாள் நெல்லஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. நெல்லஞ்சோறு நாள் இது பாருங்க, அரிசி சோறு திங்களோட காலிப்படுத்தா இருக்கும். பாத்துட்டீங்களா? நம்ம தான் பாத்துருக்கோமேங்க. பாத்துருக்கோம். இது எல்லா நீங்க சக்கரை நோய் காலை போய் பாருங்க, கால் கருத்து போய் நாரி போய் புழுத்து நாரி கொண்டு இருக்கும். என்னதே யாரு என்ன திங்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ரத்தம் ஓட்டம் இல்லைங்களா ஐயா? ஆமா, பின்ன எப்படி? ஏன் இதெல்லாம் நீங்க படிச்சவங்க தானே, இதெல்லாம் பாக்குறது இல்லையா? இதெல்லாம் இதெல்லாம் சுய அறிவுல சிந்திக்கணும், சுய அறிவுல சிந்திக்கணும். அப்ப ஆகாரம் திங்கிறவனுக்கு என்ன உண்டு? மரணம் உண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஆகாரங்கிற பாவம், உடலுக்கு நீங்க பாவம் பண்ணிட்டீங்க. ஆகாரம் சாப்பிட்டு உடலுக்கு என்ன பண்ணி விட்டீங்க? பாவத்தின் சம்பளம் என்ன வருது? மரணம் அப்படின்னு எங்கேயே சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. அதுக்கு எது ஆதாரம் இருக்கா? எல்லாருமே ஆதாரமா தான் இருக்காங்க. சரி சரி. அப்ப நீங்க ஏன் மரணம் வருதுன்னு கேட்டு ஆகாரம் தின்னு கெட்டு போச்சு. அப்ப ஆகாரம் திங்காம இருந்தா தின்னது வெளியெடுக்கணும். ஆகாரம் திங்காம இருக்கலாம், ஆனால் தின்றதை வெளியெடுத்தால்தான். ஏன்னா ஏற்கனவே கெட்டு போச்சு, கெட்டு போட்டு சுத்தப்படுத்தணும் இல்ல? அந்த சுத்தப்படுத்துறதுக்கு பிறகுதான் யோகிகள் கண்டுபிடித்தார்கள். அது கண்டுபிடிச்சு 10,000 ஆண்டாச்சு. சிந்துவெளி சமண நாகரிகத்துல பாத்தீங்கன்னா அந்த யோக முறை அந்த பாத்தீங்கன்னா பத்மாசனம் மாதிரி இருக்கும். அப்படி போட்டு பத்மாசனம் போட்டோம்னா அது அந்த ஆசனத்தின எனக்கு பேரு சரியா தெரியல. சிந்துவெளி சார அந்த குறியீடு இருக்கு. அதை யோகி வந்து உட்காந்துருப்பாரு. சிவன் சொல்லலாம், அது ஏதோ ஒரு யோகி தான் சொல்ல முடியும். அது சிவன் தான் யோகின்னு சொல்றாங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா மயன் தான் யோகி, எல்லாத்துக்கும் மொத்தம் மயன் தான். மயன் தான் சிற்பக்கடன் சிறந்த நாயகன். ஆக நான் சமீபத்துல ஒரு விளையாட்டாக ஒரு ஆய்வு அறிக்கைக்கு நான் படித்தேன். நான் ஒரு 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 திருச்சபை சேர்ந்த ஒரு கேள்வி பதிலுக்குன்னு ஒரு சிறு நூல், எங்கிட்ட ஒரு சின்ன நூல் இருக்கு. இது வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. நூலகத்துல படிக்கிறப்போ அப்படியே படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி இருந்தது. இந்த காற்றையும் நீரையும் உட்கொண்டு வாழ்கின்றவர்கள் மரணம் வராதுன்னு தமிழ்ல இருக்கு. புரியுதுங்களா? அப்படியே தமிழ்ல இருக்கு. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உரிக்கும் குறியதுவாம, காற்றை நீ சுவாசித்து வாழ்ந்தால் எமனை உரைக்கலான்னு திருமூலல் இருக்கு. சரியா? ஆனால் அதுக்கு இணையாக ஒரே சொல்லு இந்த பைபிள்ல ஒரு இடத்துல இருக்கு. நான் பார்த்தேன். நான் விளையாட்டா படிச்சேன். பைபிள்ல எனக்கு ஆராய்ச்சியாளர் கிடையாது. ஆனால் நான் என்னடா இப்படி சொல்றாங்களே, இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா இவர்கள் சாகவே மாட்டார்கள்னு ஒரு கேள்வி இருக்கு. என்னது? இவர்கள் சாகவே மாட்டார்களா? இவர்கள் சாகவே மாட்டார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு 2269 பாடல, கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றிலும் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு நோன்பு இருக்கிறவனுக்கு மரணம் இல்லைன்னு எழுதியிருக்காரு. அப்ப நோன்பு இருக்கிறதாவே எது உங்களுக்கு ஆகாரமா போயிடுது? காற்றும் நீரும் தான் ஆகாரமா போய்விடுகிறது. என்னது? இது இயல்பா நடக்கிறது. இது என்ன புதுசா இல்ல, இயல்பா நடக்கிறது. அப்படின்னா இவனுக்கு அந்த இயல்பா நடக்கிறப்போ எந்த குடும்ப பாங்கும் கிடக்கூடாது. இனப்பெருக்கம் பண்ணிட்டே தான் இருக்கணும். என்னது? இனப்பெருக்கம் நடந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நீ சுத்தம் செய்வதனாலதான் இந்த சுத்தம் செய்து கொண்டு இருக்க வேண்டும், இனப்பெருக்கம் பண்ணணும். அப்ப நம்ம வந்தது இனப்பெருக்கம் செய்துதான் வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிற? பூமிக்கு இனப்பெருக்கம். இப்ப நான் எல்லாம் இனப்பெருக்கம் தானே பண்ணிட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் இனப்பெருக்கம் பண்ணாம இருப்பாங்க, அதை பத்தி கவலை இல்லை. யாரோ ஒருத்தர் இனப்பெருக்கம் பண்ணாம இருப்பாங்க, அதை பத்தி கவலை இல்லை. நாம வந்து இனப்பெருக்கம், அப்ப நாம இனப்பெருக்கத்தை ஒழுங்கா செய்யணுமா இல்லையா? அப்ப மன ரீதியா தின்னு போட்டு தண்டனை யாரு கொடுத்துடுறீங்க? உடம்பு கொடுத்துடுறீங்க. மன ரீதியா தின்னு போட்டு நம்ம உடம்புக்கு தண்டனை கொடுத்துறோம். அப்ப சுவை எது அடிப்படையாக கொண்டது? மனதை அடிப்படையாக கொண்டது. தண்டனை எது அடிப்படையாக கொண்டது? உடம்பு அடிப்படையாக கொண்டது. தண்டனை உடம்புக்கு, மகிழ்ச்சி மனசுக்கு. மகிழ்ச்சி மனசுக்கு. அப்ப ஏத்துக்கொள்ளணும் தண்டனை. அப்ப வந்து நோய் வந்து கவலைப்படக்கூடாது. நான் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்ல அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போறேன், ஐயோ கத்துறேன் அப்படின்னா யோக முறைதான் அடிப்படை. என்னது? இந்த பரிணாம சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது. பரிணாம இது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டா படிக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா இவர்கள் இன்னும் சாகவே மாட்டார்களா? ஆம், அவர்கள் சாக மாட்டார்கள். அவர்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். அது எழுதியிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா சித்தர்கள் இது இப்படி வந்துச்சு? சித்தர்களுக்கு அப்படியே அதுல வருது.
அவர்கள் மரிக்க மாட்டார்கள். அதுதான் சமாதின்னு சொல்றோம் நாம. என்னது சமாதி? சமாதி என்பது இயற்கையோடு கலந்து போயிடுறதுன்னு பேரு. தான் விருப்பப்பட்டு இயற்கையோடு கலக்கிற பேரு சமாதி. சாவு கிடையாது. நோய்வாய்ப்பட்டு சாவறதான் சாவு. என்னது? நோய்வாய்ப்பட்டு சாவறதுதான் சாவு. ஆமாம். சமாதி என்பது கிடையாது. முக்தி நிலை என்பது முக்தி நிலையில் முக்தியை புரிந்து கொண்டு சுவாசத்தை நிறுத்தி எவன் ஒருவன் என்னை நினைக்கின்றானோ அவன் என்னை வந்து அடைவான்னு கர்ம சித்தாந்தம் சொல்லுகிறது. என்னது? நான் வந்து ஆராய்ச்சியாளர், அவ்வளவுதான். நான் விட சொல்றவன் தான். எனக்கு தேவை விடைகள் தான். அது நடந்துச்சா இல்லையாங்க என்னை தூண்டி விடுகிறது, என்னை செதுக்குகிறது, என்னை சிந்திக்க வைக்கிறது. நான் படிச்சதே பெரிய விஞ்ஞானிட்டு படிச்சேன். நான் படிச்சது பெரிய உலக விஞ்ஞானி பேரறிவாட்ட நான் படிச்சது. கட்டட பொறியாளர் பிஎஸ்சி நான் படிச்சது. அப்புறம் அவருக்கு படிச்சு நான் எப்படி எல்லாம் சிந்திச்சிருக்கணும். அவர் தான் எனக்கு சிந்திக்க சொல்லி கொடுத்தாரு. புரியுதா? அதனாலதான் இந்த புத்தகம் உலகெங்கும் பரவிட்டு பேர்ல ஜெர்மனி இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த புத்தகம் கொடுத்தாச்சு. இடத்துல ஜெர்மனி யூனிவர்சிட்டி இந்த புத்தகம் 10 புத்தகம் கொடுத்துருக்கு. அது போக பிரெஞ்சில் இருக்கிற தலைமை நூலகத்துக்கு ஒரு புத்தகம் அனுப்பிச்சாச்சு. பாண்டிச்சேரி கொடுத்துருக்கான். பாண்டிச்சேரியில பிரெஞ்சு இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே பிரெஞ்சு இன்ஸ்டியூட்லயும் பிரெஞ்சுக்காரன் நடத்துறோட இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட்ல இந்த புத்தகம் வச்சாச்சு. நாளைக்கு பிரெஞ்சுக்காரன் தமிழ் படிக்கிறப்ப இதை படிச்சானா கத்துக்குவான். அடேடாடா அற்புதமான அப்படிங்கிற இதை மொழிபெயர்த்தான்னு வச்சுக்கோங்க, பிரெஞ்சுக்காரன் எங்கேயே போயிடுவான். இதை மொழிபெயர்க்கிறதுக்காக பிரெஞ்சு இன்ஸ்டியூட்ல வச்சிருக்காங்க. எப்ப மொழிபெயர்ப்பான்னு தெரியாது. இதெல்லாம் மொழிபெயர்த்து வந்தா நல்லா இருக்கும். இது ஒரு சயின்ஸ், அவ்வளவுதான். இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி தப்பிக்க போறணும் அதெல்லாம் சொல்லியிருக்கான். இனியும் இவர்கள் மரணிக்க மாட்டார்களா? ஆம், அவர்கள் உயிர்த்தெழுதலின் ஐயா ஒரு சின்ன இது சுகர் டெஸ்ட் பண்ணாங்க ஐயா, 99 வந்திருக்கு. சூப்பரா குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. என்னது? அது ஒரு விஷயமே இல்லை. அதெல்லாம் ஒரு உங்களுக்கு எதுக்கு வைத்தியம் பண்ணுறீங்களா? அருமை 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 அருமை. சரி சரி, இது அருமை கிடையாது, இது இயற்கை. என்னது? இது நேற்று எவ்வளவு இருந்தது? 250 இருந்ததா? 259 இருந்துச்சுங்க நேற்று சாயந்தரம் இதே டைமுக்கு. 150 தான் இருக்கு. இது வந்து சூப்பர் நார்மல். என்னது? வெள்ளைக்காரனுக்கு ஆப்பு வச்சுட்டீங்க. வெள்ளைக்காரனுக்கு ஆப்பு வச்சாச்சு ஐயா. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன் இந்த வீடியோ கண்டிப்பா போடுங்க ஐயா நீங்க யூடியூப்ல. இந்த மாதிரி 1000 வீடியோ இருக்கு. இந்த மாதிரி 5000 வீடியோ இருக்கு ஐயா. நேத்து ரிசல்ட்டும் அப்படியே இருக்குங்க ஐயா இதுலயே. அதையும் போடுங்க, அதையும் காட்டுங்க. வெரி குட். இது வந்து எங்க சந்திராம பாருங்க, எல்லாம் பாருங்க நீங்க. இது இயற்கை. இது வந்து இயற்கைக்கு தான் மதிப்பு. இயற்கை தான் இதுக்கு செய்யுது. யார் உங்களை காப்பாத்துறாங்க? இயற்கை தான் உங்களை காப்பாத்துது. இதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னா. இப்ப நீங்க பாவம் செய்யாதனால இது வந்துருச்சு. 2 நாள் நீங்க பாவம் செய்யல. என்ன பண்ண? 2 நாள் நீங்க பாவம் செய்யாதனால நன்மை கிடைச்சிருச்சு. 2 நாள் உணவுங்கிற பாவத்தை இப்ப புரியுதா? யோகமா இருக்கு வேண்டான்னு புரியுதா? அல்டிமேட் சொல்யூஷன். அல்டிமேட் அப்படி போடு. நீங்களே சொல்லிட்டீங்க அல்டிமேட் சொல்யூஷன் போடு. அருவாள அப்படிதான். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இது பைபிள்ல சொல்லியிருக்கேன். நான் திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ணும் போது எனக்கு குருட்டடியே பைபிள் உள்ள வந்துருச்சு. நான் பைபிள் ஆராய்ச்சியாளர் கிடையாது. ஆனால் முழு மன திருப்தி ஆயிருச்சுங்க எனக்கு. தீவிரமா ஃபாலோ பண்ணுவேன். இது அரைகுறைமா செஞ்சா போதும். இதுக்கே எப்படின்னா முழுசா செஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்குதே தேவை. அதே மாதிரி எடையும் குறைஞ்சிருக்குங்க ஐயா. நான் 75.1 இருந்தேன் முந்தா நேத்து செக் பண்ணும்போது. இப்ப வந்து 73.2 இருக்கேன். அப்ப ஒரு 2 கிலோ குறைஞ்சிருக்கேன் ஐயா. 2 கிலோ விஷம் வெளியே போயிருச்சு. என்னது? 2 கிலோ விஷம் வெளியே போயிருச்சு. இன்னும் விஷம் இருக்கு. அந்த எப்ப விஷத்தை எப்ப விஷம் நிக்கும்னா உடல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல விஷம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த உடல் வந்து இழைக்காது. அப்ப பியூர் பாடியா மாறி அத இந்த ஒல்லியான் அறிவாளி தேவமாக மாறிவிடும். அந்த ஒல்லியானை நினைத்திருந்தேன். ஒல்லியன் என்று சொன்னால் இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்து ஆரோக்கியமாக இருக்கின்ற பரிபூர்ணமாக இருக்கின்ற மனிதன் பேரு. அத ஒல்லியான்னு பேரு. இது ஒரு அப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இது புற்றுநோய்க்கு இதுதான் வைத்தியம். இப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் தான் சொல்ல உங்களுக்கு நோயே இல்லைன்னு சொல்லியாச்சுல. அப்புறம் இப்ப நோய் இல்லைன்னு காமிச்சிட்டீங்களா இல்லையா? கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ஒரு சாட்சியா, நேரடி சாட்சி நான். நாளைக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நமக்கு தேவை. இது வந்து இயற்கை பண்ணிக்கின்ற விளையாட்டு தான். அப்ப உண்டுன்னு சொன்னா இல்லைன்னு வந்துருதே இல்லப்பா. சக்கரை நோயை தீர்க்க முடியாதுன்னு மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது. டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள். மேற்கு நாட்டு விஞ்ஞானம் டிசீஸ் இஸ் நாட் எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள். மெடிசின்ஸ் ஆர் ஹெர்பல்ஸ் கியூர்ஸ் மெர்லி
பெர்பெக்சுவேட் த ப்ராப்ளம். பெர்பெக்சுவேட்னா திருப்பி திருப்பி திருப்பி. என்ன பிசிக்ஸ்ல என்ன சொல்றாங்க, பிசிக்ஸ்ல ஒரு லா இருக்கு, பெர்பெக்சுவேஷனா திரும்ப திரும்ப திரும்பன்னு அர்த்தம். பெர்பெக்சுவேட் த ப்ராப்ளம். ப்ராப்ளம்னா பிரச்சனைன்னு அர்த்தம். ப்ராப்ளம் என்ன அர்த்தம், பிரச்சனை அதிகமாகுமே தவிர பிரச்சனை தீராதுன்னு சொல்றான். மெடிசின் தியரி அதான் சொல்லுது. மெடிசின் தியரி ஒரு நாளும் போய் சொல்லாது. மெடிசின் வந்து மனிதனை காப்பாத்தாதுன்னு மெடிசினே சொல்லுது. கண்டிப்பா மருந்து கண்டிப்பாங்க ஐயா. பண்ணிட்டாங்க அவங்க, இதெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படின்னு 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 ஐயா மெடிக்கல் நான் வந்து இதனால பயங்கர மன உளைச்சல் இருந்தேன். எனக்கு மாத்திரை போடுறதே பிடிக்காதீங்க சுத்தமா. என்னடா நம்ம வாழ்க்கை மாத்திரையோட கனெக்ட் ஆகி போச்சு அப்படின்ற ஒரு பயத்திலே இப்ப இருந்தேன். உங்களுக்கு மனநோய் இல்லை, மனநோய் எவன் சொன்ன, எந்த பைத்தியக்காரன் சொன்னா மனநோயின்னு? அதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு நானே மன உளைச்சலுக்குள்ள இருந்தேன். உங்களுக்கு என்னடா இது வாத்தியார் இல்ல சுகர் உங்க பிபி வாத்தியார் அப்படி முட்டாள், அந்த உங்க வாத்தியார் முட்டாள். அவன் தான் உனக்கு வாத்தியார் இல்ல முட்டாளா கண்டிப்பா இருக்கிறீங்க. கண்டிப்பாங்க ஆமா, ஐயா. எனக்கு கிடைச்ச வாத்தியார் சூப்பர் சயின்டிஸ்ட், ஸ்பேஸ் சயின்டா, விண்வெளி விஞ்ஞானிட்ட படிச்சவன். எனக்கு கிடைச்சவன் கண்டிப்பா மிகப்பெரிய கண்டிப்பாங்க அறிவாளி. ஐயா. எனக்கு கிடைத்த வாத்தியார் மிகப்பெரிய அறிவாளி. அதனாலதான் கத்துறேன். இது என்னுடைய புத்தகம் கிடையாது, இது என்னுடைய வாத்தியார் கண்டுபிடிச்சாரு. உலக சார்லஸ் டார்வினுக்கு 2வது பிறவி இவரு. மிகப்பெரிய அவதார புருஷன் சொல்றாங்க இல்லையா, என்னுடைய ஆசிரியர் அவதார புருஷன். எப்படி அவன் நோய் குணமாக, எங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது, நோய் குணமாயிடுச்சு. என்ன ஆச்சரியமா இருக்கு. நீங்க யாரும் நான் யாரும் வெறும் 2 நாள் பேசினா எப்படி கண்ட்ரோல் ஆயிடுச்சு? என்ன விளையாட்டா? உலகத்துல தீர்க்கவே முடியாதுங்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க, லிமிட்டா இருக்கும். இன்னொருத்தருக்கு காலையில தயாளனுக்கு பார்த்தேன், அவர் சாப்பிடாத பொழுது 90, சாப்பிட்டா 70ன்ட்டாரு. சாப்பிடாத பொழுது 90, சாப்பிட்டா 70ன்ட்டாரு. டாக்டர் மிரண்டு போயிட்டாரு. டாக்டர் இல்லையா ரிவர்ஸ்ல போகுது இல்லையா, அவரே பாக்குறாரு. சாப்பிடாத போல 90 இருக்குது, சாப்பிட்டு வர சொல்லி ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டு போறாரு, 60 ஆயிடுது. இல்லடா கதையே மாறுது. இதுதான் யோக விஞ்ஞானம் சொன்ன, இது யோக விஞ்ஞானம் உனக்குலாம் புரியாதரா அப்படின்ட்டு அதான் சொல்றேன் இல்லையா. நீ இது வந்து மரணத்துக்கு வைத்தியம் பாக்குறது எது? மரணத்துக்கு வைத்தியம் பாக்குறது. ஆமா, மரணத்துக்கு வைத்தியம் பாக்குறதுனாலதான் நீங்க தப்பிச்சு போறீங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. இது என்ன சொல்லுவான்னு கேட்டு, இது யாருக்கோ ஒருக்கா நடக்குங்க, அப்படி யாருக்கோ ஒரு நடக்கும். அப்ப இது பாசிபிலிட்டி இருக்கு, அப்ப செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? இதுதான் புற்றுநோய்க்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு வைத்தியம் பண்றதே, நீங்க ஒரு உச்சபட்ச, நான் என்ன நினைச்சு தெரியுமா, நீங்கள் உச்சபட்ச நோயாளி நான் முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து நோயெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் மருத்துவம் ஒரு நோயை கண்டு மட்டும் பயப்படுது, எல்லா நோய் கண்டு பயப்படுதே இல்லையோ, ஒரு கொடூர நோய் கண்டு பயப்படுது. எந்த நோய் சொல்லுங்க பார்க்கலாம்? அத கண்டு பயப்படுது. கேன்சர். அதுதான் நீங்க, நான் உங்களுக்கு அதை நினைச்சுதான் வைத்தியம் பண்ணேன். என்னது, நீங்கள் ஒரு புற்றுநோயாளி நினைச்சு வைத்தியம் பண்ண, அது நல்லா. அதுதாங்க நான் சொன்னேன், மாமாக்கு சொன்னேன். மாமா தொடர்ந்து 24 மணி நேரம் ஃபர்ஸ்ட் லெவல்லே கொடுக்க மாட்டாரு. இப்ப ஐயா உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா அதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கும், நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நேத்து கால் பண்ணி. ஆமா, நான் உங்களை புற்றுநோயாளி நினைக்கிறேன். நான் போடவே இல்லை. இப்ப புரியுதா? புற்றுநோயாளி நீங்க இல்ல, எல்லாரும் புற்றுநோயாளிகள் தான். எவன் அரிசி சோறும் பாலும் குடிக்கிறானோ அவன் புற்றுநோயாலே மாறிடுவான். விஞ்ஞானம் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா சால்மோனோசிஸ் பாக்டீரியா ஒரு கொடிய சால்மோனோசிஸ் பாக்டீரியா, அக்சாலிக் பாக்டீரியா, சால்மோனிஸ் பாக்டீரியா, அக்சாலிக் பாக்டீரியா, ஸ்டாபிலோகோசி, இதெல்லாம் வந்து அந்த நோயை மாத்திக்கிட்டே போகும். அந்த மருந்துக்கு, அந்த பாக்டீரியாக்கு மருந்து கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் கட்டுப்படி ஆகும். அப்புறம் 3 நாள் வந்து எதிர்த்து நிற்கும். எந்திரிச்சு அந்த மருந்தை போட்டா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லும். என்னது, முதல் நாள் கட்டுப்படுத்தினேன், 2 நாள் கட்டுப்படுத்தேன், 3 வருஷம் கட்டுப்படுவேன் மவன. அதுக்கப்புறம் நோயை உண்டாக்கிட்டு எதிர்த்து நிற்பேன். அது மட்டும் இல்ல, நோயும் அதிகப்படுத்துவேன், எதிர்த்து நிற்பேன். எப்படி? நோயும் அதிகப்படுத்துவேன், எதிர்த்து நிற்பேன். இதுதான் மருந்து. அதனாலதான் மருந்து உண்மையை சொல்லிடுது. நோ, டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள். நாம என்ன பண்ற, கிளீனபிள். என்னது, கிளீன் பண்றோம். நான் எனக்கு தேவை உணவு என்பது விருப்பமே தவிர ஆரோக்கியத்துல கிடையாது. இப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, சைவமாவது அசைவமாவது, வேணா சைவம் சாப்பிடுங்க, வேண்டாம். இது பிரச்சனை வந்து சைவமா அசைவமாங்க பிரச்சனை இல்ல, சுத்தப்படுத்த தெரியுமா தெரியாதா, அதான் கேள்வி. என்னது, சுத்தப்படுத்த தெரியுமா தெரியாதா? பல்லு விளக்குறீங்களா மாவன, கொடை பல்லு எல்லா நாடும் பல்லு விளக்குறீங்களா? அது என்ன வெங்காயத்துக்கு பல்லு விளக்குறீங்க? அப்ப உங்க உடம்பு கெட்டு போச்சுன்னு சொல்லு. உணவை தின்று நான் கெட்டு போய் விட்டேன், உணவை தின்று நாரி போய் விட்டேன்னு பொண்டாட்டி போய் சொல்லுங்க. என்னது, பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு சொல்லணும், புருஷன் வந்து பொண்டாட்டின்னு சொல்லணும். புருஷன் பொண்டாட்டி, நான் உணவை தின்னு கெட்டு போயிட்டேன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரி வரமாட்டேன்னா 30 வருஷம் முன்னாடி தப்பிச்சிட்டுல. இதெல்லாம் தத்துவ விசாரணை போட்டு மண்டை அகம்பாவத்தை உடைக்கலன்னு ஒண்ணு நடக்காது. அகம்பாவத்தை உடைக்கலனா ஒண்ணும் நடக்காதுங்கய்யா. இந்த சமண சமயத்துல பாத்தீங்கன்னா, புத்த சமயத்துல, சமண சமயத்துல
அகம்பாவத்தை உடைக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிச்சை எடுத்து பழக சொல்லுவாங்க. என்னது? கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப ஈவன் நம்மளுடைய இதுலயே இருக்குங்க இல்லையா, வைணவ வேதத்திலேயே பாத்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம் இல்லையா, வீட்டுக்கா எடுத்துட்டு போயிட்டு. அது எதுக்கு தெரியுமா சொல்லுவாங்க? சனிக்கிழமை புரட்டாசி மாசத்துல ஒரு நாள் அது எடுத்து எதுக்கு பிச்சை எடுத்து? அது புத்தர் அப்படித்தான் எடுத்தாருன்னா, அது அகம்பாவத்தை ஒழிப்பதற்காக பிச்சை எடுப்பது. புரியுதா? அவங்க வயிற்று கொடுமைக்காக, தன்னை ஆசைக்காக கிடையாது. அந்த அகம்பாவம் ஒழிய வேண்டும், பணிவு வேண்டும் என்பதற்காக. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை. இப்ப எனக்கு என்னடா பெருமைன்னு கேட்டீங்கன்னா, இயற்கைக்கு தான் பெருமை. இனி எனக்கு என்ன? இப்ப எனக்கு நோபல் பரிசு பெற அவர் என்ன நோபல் பரிசு கொடுக்க போறாருன்னு கேட்கறேன். இல்ல அவர் 100 ஆண்டுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்க போறாருல, ஒன்றும் கிடையாது. அதனால இதுல ஒண்ணுமே கிடையாது. இயற்கை ரகசியத்தை அது சொல்லி முடிச்சிடுறேன். ஏசுநாதர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏசுநாதருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நான் படிச்சதே சொல்றேன், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் அற்புதம் செய்யலாங்கிறாரு. இப்போ நாராயணனுக்கு நான் இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டேன், சக்கர நோய் குணமாகிடுது. அப்படி பார்த்தா குணமாயிடுது. ஏசுநாதர் மட்டும் பார்த்தா குணமாகும், நான் அவர் பார்த்தே குணமாயிடுது. நான் அவரை பார்த்தேன் குணமாகி விட்டது. என்னது? ஒரு பார்த்தாச்சு. கண்டிப்பா சொல்லலாங்கய்யா, 100% சொல்லலாங்கய்யா. நீங்க அந்த மாதிரி தொட்டு பார்க்கல, மூஞ்சி பார்க்கல, வீடியோல பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். தொட்டு கூட பார்க்கல, கிட்ட கூட பார்க்கல. சில விஷயத்தை சொன்னேன், இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொன்னேன், இப்படி போடுன்னு சொன்னேன், கரெக்டா நல்லா போச்சு. இது பேசிக். இன்னும் நிறைய இருக்கு. என்னது? இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, அது கழுவி எடுக்கணும். அது வரை சும்மா அதான் 36 மணி நேரத்துல நல்லாக 72 மணி நேரம், அதான் 72 மணி நேரத்துல கிடைக்கும். 72 மணி நேரத்துல கிடைச்சாச்சு. 72 மணி நேரத்தில் வந்தாச்சு, ரிசல்ட் வந்தாச்சு. இந்த ரிசல்ட் எப்படி வேணாலும் வரலாம். ஆனா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான ரிசல்ட் என்பது வேற, உங்களுக்கான கைரேகை என்பது வேற, உங்களுக்கான பயோமெட்ரிக் என்பது வேற. அதே மாதிரி உங்களுக்கான சர்க்கரை அளவு என்பது உங்களுக்காக மட்டுமே தவிர அது எனக்கு பொருந்தாது. அது தனி மனிதன் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அது நார்மல் காட்டும். அது எல்லாருக்குமே சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை ஏன்டா பிசினஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா அதுதான் வியாபாரத்தினுடைய தந்திரம். வியாபாரம் என்பது இயற்கையில் ஒழிக்கவே முடியாது, பொருளாதாரத்தை ஒழிக்கவே முடியாது. பொருளாதாரத்தை அதுவே அழிஞ்சு போகும், அதுவே அழிந்து போகும். அருள் மட்டும்தான். பாருங்க, லைஃப் டைமுக்கு சுகர் மெடிசன் எடுக்க தேவையில்லை. எதுக்கு எடுக்க? மொத்தமே புரிஞ்சிருச்சுங்க. இந்த ஒரு டெஸ்ட்ல எனக்கு ஒட்டுமொத்த சாராம்சமும் புரிஞ்சிருச்சு. இதுதான் விஷயம். வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். மேட்டர் முடிஞ்சு. இது எப்படி அழகா 2000 ஆண்டு பண்ண சொல்ல தமிழுக்கே தெரியாது. இது என்ன சாபிக்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடிச்ச தமிழுக்கும் தெரியல, ஜெர்மனிக்காரனுக்கு தெரியல. இது போய் ரிசர்ச் பண்ணல, நம்ம அதுல ரிசர்ச் பண்ணல. ஆமா, ஏங்க நாம ஏழைகளுக்கு போய் 10 லட்சம் செலவு பண்ணி எப்படிங்க குணமாக்க முடியும்னு கேக்குறேன். 10 லட்சம் எனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, அரசாங்கம் ஒரு 2 லட்சம் கொடுக்குது, நான் ஒரு 5 லட்சம் வச்சிருக்கிறேன். ஒரு 10 லட்சம் செலவு பண்ணிட்டு நான் 10 லட்சம் கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில கொடுக்குன்னு வச்சுங்க, நல்லா அனுப்பிச்சிருவாங்களா? சக்கர நோய் குணமாக்கி அனுப்பிச்சிருவாங்களான்னு கேக்குறேன். அப்படி எங்க வரலாறு இருக்கா? முடியாதுயா, கண்டிப்பா. அப்ப ஏன் அரசாங்கம் இதை ஏன் உணரல? ஒட்டுமொத்த சொசைட்டியுமே முட்டாளாக்கி வச்சிருக்கு. மொத்த ஹாஸ்பிட்டாலிட்டியும் வியாபாரம் நோக்கத்துல மட்டும்தான் இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. கடவுளே வியாபாரி ஆக்கி விட்டாங்க. இருங்க, கடவுளையே வியாபாரியா மாத்தி விட்டாங்கல்ல. கண்டிப்பாங்க ஐயா. காசு கொடுத்தா முன்னாடி, காசு கொடுத்தா பின்னாடி, அப்படித்தானே வருதுங்க. அந்த கடவுள் யாரு? காசு கொடுத்தா முன்னாடி, காசு கொடுத்தா பின்னாடி. கடவுள் அப்படிதான் சொன்னாரு. கண்டிப்பா அது பக்தி மார்க்கம் அப்படித்தான் இருக்கும். பக்தி மார்க்கம் அப்படித்தான் இருக்கும். கர்ம மார்க்கம் அப்படித்தான் இருக்கும். ஞான மார்க்கத்தை மட்டும் கொஞ்சம் ஒத்துக்கலாம். யோக மார்க்கம் டாப்பு. அது பரிணாமத்தில் இது கண்டுபிடிச்சு எழுதி வச்சவங்க சித்தர்கள் தான் எழுதி வச்சாங்க. அதனால இந்தியா பூரா சித்தர் இருந்தாங்க. அதனாலதான் திருமூலரும் தென்னாட்டுக்கு வந்தாரு, பதஞ்சலியும் தென்னாட்டுக்கு வந்தாங்க. எங்க இருந்து வந்தாங்க? வட இந்தியால இருந்து வர்றாங்க. அந்த காலத்துல வட இந்தியா தென் இந்தியா கிடையாது. புரிதலுக்காக சொல்றேன். வட இந்தியாவில இருந்து தென்னாடு வந்தார்கள். அதனால தென்னாடுடைய சிவனே போற்றினாங்க. என்னது? தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏன் சொல்றீங்கன்னா, தென்னாட்டுல அவ்வளவு மகிமை இருக்குன்னு சொல்றாங்க. அதனால எல்லா சித்தரும் இங்க வந்துட்டாங்களே. எல்லா சித்தரும் தமிழ்நாட்டுல வந்திருக்காங்க. பதஞ்சலி இங்க வந்துட்டாரு. பதஞ்சலி யோக சூத்திரம் 195 பாடல். அவர் பதஞ்சலி யோக சூத்திரம் மொத்தம் 195 தான். அகத்தியர் அதுக்கு முன்னாண்ட, திருமூலருக்குள்ள முன்னாண்ட. ஆமா, வடக்குல இருந்து தெற்க வந்திருக்காரு. ஆமா, அவருடைய வரலாறுல நிறைய அகத்தியர் இருந்திருக்கு. அகத்தியில் 4-5 அகத்தியர் இருந்திருக்காங்க. அது 20,000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற அகத்தியில இருக்காங்க. 15,000 ஆண்டுக்கு முன்னாடி அகத்தியம் ஒன்று இருந்திருக்கு. அது காணமே
அகத்தியத்துக்கு அப்புறம் தான் தொல்காப்பியம் வரும். அதுக்கப்புறம் மயேந்திரன், அதுக்கு முன்னாடி மயன் நாகரிகம் தான் கடைசி. இந்த மயன் தான் வந்து இடுப்பு சிறுத்திருக்கணும் மார்பு பெருத்திருக்கணும் கண்டுபிடிச்சான். அவன் தான் வாஸ்து நடத்த. அதனால இந்த பைபிள்ல இப்படி ஒரு இடம் இருக்கு, வேணா படிச்சு பாருங்க யாராவது. 20வது லூக்காஸ் 20 பண்ணிடுங்கய்யா. அதை சொல்லி முடிச்சிடறேன். 20:36 என்ன சொல்றான்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தேயு எல்லாம் வருது. அது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, முதலாவது உயிர்த்தெழுதலில் பக்கம் மாறிடுது. சரி சரி, இங்க வந்துருச்சு. என்னடா பக்கம் மாறிடுது. சரி, இது அவர் அது என்ன சொல்றான்னு கேட்டீங்க, இனி அவர் மறிக்க மாட்டார்கள். அந்த கேள்வி வந்து ஒரு கேள்வி, அது கேள்விக்கான பதில். அவர் சின்ன சஞ்சிகை, இது ஒரு 15 வருஷமாச்சு. நவம்பர் 2012, இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குப்பையிலிருந்து கண்டுபிடிச்சேன். என்னது 13 குப்பைக்கு இடம் போடாங்க. குப்பை ஒர்க்கு போன இடத்துல பழைய புத்தகம் என்னடா ஒண்ணு கிடக்குது தெய்வ ஏற்பாடுன்னு போட்டிருக்காரு. சும்மா பிரட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்தா கரெக்டா ஒரு மேட்ரு மாட்டிடுச்சு. தேடி போன இடத்துல அதாவது நான் வந்து என்ன தேட போனான்னு கேட்டு ஒரு தகரம் தேட போனா கடைசியில வைரம் கிடைச்சிருச்சு. தகரம் கிடைச்சா பத்தாதுன்னு போனா அங்க என்னோட ஆராய்ச்சிக்கான ஒரு வைரமே கிடைச்சிருச்சு. கப்புன்னு பிடிச்சிட்டு என்னுடைய மாணவர்கள் எங்களோட படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட பேரு ராபர்ட் அப்படிலாம் பேர்லாம் இருக்கும். டேவிட் ராபர்ட் எங்கள்கிட்ட நிறைய படிச்சு. அவன்கிட்ட போய் கேட்டா, டே என்னடா இதெல்லாம் கேள்வியில கேட்க, அப்படிலாம் எனக்கு தெரியாதுடான்ட்டு. அவன் என்னடா ராபர்ட் இப்படி சொல்ற, என்னடா டேவிட் டே இப்படிதான் என்ன கேட்காதரா, நான் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுரா அப்படின்னு. அதெல்லாம் படிச்சுடுறா, நாங்களாம் போவோம் வருவோம் அவ்வளவுதான், எங்களுக்கு அதான் பெரிய ஞானம்லாம் எனக்கு ஒத்துக்கிறான். நாம திருக்குறள் படிக்கிறோம் அது மாதிரி இருக்கான். என்னது திருக்குறள் எதுக்கு படிக்கிறான்? அறிவுக்காக படிச்சா 2 மார்க் வாங்குறதுக்கு தான் படிச்சோம். அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா புராணங்களும் எதுக்கு தெரியுமா? அதே மாதிரி தான் அவனு சொல்லிட்டாயே, நானும் பைபிளை படித்தான் படிச்சேன், நானும் திருக்குறள் எப்படி நீ படிச்சேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து நாங்க ஒரு பழக்கத்தில் படிக்கணும் தவிர அர்த்தமெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்ட்டான். சரிடான்னு வந்துட்டு நான் அப்படி யார்கிட்ட போய் கேட்கறது எல்லாம். அப்புறம் நானே சிந்திச்சு, ஓ இது நமக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சது. ஐயா ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா, இப்போ அந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக திருக்குறள் இருக்குல்ல, அதுக்கு தெளிவுரை என்னங்க ஐயா? ஆதி பகவன் தெரியுமா? சிங்குலாரிட்டி நடத்தும். ஆதி பகவன் சிங்குலாரிட்டி, அது புள்ளி ஒற்றை புள்ளி நடத்தும். என்னது ஐயா, நான் வந்து நேத்து ஒரு புக்ல படிச்சேன், ஆதினா காத்தான். அதான் நடந்துட்டு போறான். சிங்குலாரிட்டின்னு வச்சா குவாண்டம், அது சிங்கிள் தான் ஆதின்னு பேரு. அந்த ஒற்றை புள்ளியில இருந்தே பிரபஞ்சம் விரிஞ்சிருக்குது. புரியுதா? அந்த ஒற்றை புள்ளி சிங்குலாரிட்டின்னு பேரு. சிங்குலாரிட்டின்னு பேரு, அதான் குவாண்டம் பிசிக்ஸ். அந்த ஒற்றை புள்ளியில் இருந்துதான் எல்லாம் பரவி இருக்கு. அதான் ஆதி பகவன் வச்சார். ஆதி கூட்டல் பகவோ கூட்டல் இன்னுன்னு பேரு. இன்னுங்கிறது வள்ளுவர் வைத்த பெயர், ஆண்பால் பற்றி சொல்ற. இப்ப இறைவனை வந்து இறைவன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் விருப்பமாக இன்னும் விதியை சேர்த்தி ஆதி கூட்டல் பகவு கூட்டல். இதுலயே எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுங்கய்யா, இறைவன் ஏன் இறைவன் வந்து ஏன் ஆண்பாலா வச்சாங்க, ஏன் இறைவின்னு வச்சிருக்க கூடாதா? இல்ல இதுல எப்படின்னா அவங்க கவிஞருடைய அழகு நடை, புரியுதா? இன்னொன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த உரிமையோடு கூப்பிடுறது. அது எல்லா மதத்திலயும் இறைவன் தான் வச்சிருக்காங்க, எந்த மதத்திலயும் இறைவின்னு பொருள் வைக்கவே இல்லை. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விருப்பத்தின் காரணமாக வச்சுக்கிறது. சிவனே இன்னும் நம்மளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவனே வாடா போடணும்னு சொல்றவங்களா இருப்பாடே, தென்னா போட வகையை பாருன்னு இருப்பாங்க. அதான் நான் நினைச்சேன், ஆணாதிக்கம்ன்றது ஆதியிலிருந்து தொன்று தொட்டு வர்றதுனால அது இறைவன்ன்ற அந்த இருக்கலாம். அதெல்லாம் இருக்கலாம். இப்படி கூட சொல்றது, எங்க நாட்டுக்கு இறைவன், எங்க நாட்டுக்கு சிவன். அதாவது எங்க நாட்டுக்கு சிவன், மற்ற நாட்டுக்கு இறைவன் தான். எப்படி எங்க நாட்டுக்கு சிவன், உங்க நாட்டுக்கு இறைவன் தான். தென்னாடுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கும் இறைவா போட்டு அப்படின்னு எங்களுக்கு சின்ன பையன் மாறிட்டார், எங்களுக்கு சின்ன அண்ணன் தம்பி மாறிட்டார். எங்களுக்கு அண்ணன் தம்பி மாதிரி எங்களுக்கு ஒண்ணு கிடையாது. நாங்களாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. நீங்க தான் இறைவன் சொல்லுவீங்க, எங்களுக்கு சிவன் எங்க ஆள்ற அப்படின்ட்டாரு. உங்களுக்கு இறைவன், எங்களுக்கு சாதாரண நாடு. எங்களுக்கு நண்பர் அவ்வளவுதான், எங்க சொந்தக்காரன் நண்பர், அந்த அளவுக்கு உரிமை கொண்டாடுறாங்க. அதாவது தமிழர்களுக்கு நாகரிகம் வந்து எக்கச்சக்கமான கடவுளையே சொந்தமாக்கிட்டானே. கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி பார்த்துட்டான்லே. உலகத்திலே கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தது யாரு? நாம தான். கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது, குழந்தைகள் குள்ள பெட்டி பாக்குறது, 2 குழந்தை இருக்குது, 2 பிள்ளை இருக்குது, பொண்டாட்டி இருக்குது. அடேங்கப்ப என்னென்ன கதையில அடிச்சாங்க நம்ம கிட்ட. அதெல்லாம் யோக மார்க்கத்துல செல்லுபடியாகாது. யோக மார்க்கத்துல செல்லுபடியாகாது. சரி, அவர்கள் மறிக்க மாட்டார்கள். நெய்தர் கேன் தே டை எனிமோர். அவர்கள் என்றும் சாக மாட்டார்கள். அவர்கள் சாவாமை கிடையாது. அப்படி என்றால் என்ன? ஏன்னா அவர்கள் தேவர்களுடைய பிள்ளையாக இருப்பார்கள், அவர் உயிர்த்தெழுதலின் பிள்ளையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாவாமை உடையவராக இருப்பார்கள், தெய்வத்தன்மை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இப்ப அதுதான் இப்ப அவருக்கு வேலை செய்யுது. யாருக்கு வேலை செய்யுது? நாராயணனுக்கு அந்த டாபிக் உள்ள கொடுத்துட்டேன். இந்த கான்செப்ட் உள்ள இறங்க. நான் இயற்கைக்கு போய் சொல்ல, டே அப்பா நாராயணனை காப்பாத்துறா, பைபிள்ல சொல்ற மாதிரி காப்பாத்துன்னு ஒரு உத்தரவு போட்டாக்க நேரம் உள்ள கொடுத்துருது.
இங்கிருந்து உத்தரவு எங்க குவைத்துக்கு போட்டேன். டேய் எங்க அப்பா பைபிள்ல சொல்ற மாதிரி நடந்து காட்டு, வெள்ளத்துக்கு மரணாண்டி குடுன்னு சொல்லி இங்கிருந்து உத்தரவு போட்டேன். நேரம் உள்ள போய் பூந்துருச்சு. ஆவி எங்க பூந்துருச்சு? நாராயணோட ஆவி உள்ள பூந்து ஆவி தன் வேலையை தொடங்க ஆரம்பித்து விட்டது. நல்ல ஆவி உள்ள பூந்துருச்சு. என்ன ஆவி உள்ள பூந்துருச்சு? போட்டான். நல்லா அந்த போட்டான் உள்ள இறங்கிடுது. அந்த போட்டானை பிடிக்கிறேன், இப்படித்தான் வேலை செய்யுங்கிறேன், அப்படித்தான் வேலை செய்யுது. முந்தானத்தை கூட அது இருந்துட்டு போட்டு இன்னைக்கு அவரே சொல்லிட்டாரு 99 முந்தானத்து 250. சரி இன்னும் உடையில நேத்து நைட்டு நம்ம பார்த்தப்போ சாயந்தரம் ஐயா, நேத்து சாயந்தரம் இதே டைமுக்கு நீங்க சொன்னீங்க ஏன் இப்பயே செக் பண்ணுங்க, நீங்க அப்படியே செக் பண்ண. இன்னைக்கு வந்து நான் கிளாஸ் முடிக்கும் போது செக் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, சரி இந்த நேரத்துல நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். செக் பண்ணா ரிசல்ட் அப்படியே 2 டிஜிட்ல இருந்தது டபுள் டிஜிட்ல வந்துருச்சு. இது உலக சாதனை. அதாவது குவைத்திலேயே சக்கரை நோயை வந்து ஒரே நாள்ல கட்டுப்படுத்துற ஒரே ஆள் நீங்க தான். குவைத்திலேயே சக்கரை நோயை கட்டி இது கண்டிப்பாங்க ஐயா. இத வந்து என்ன வந்து ஒரு சாட்சியாவே வச்சு நம்ம இத ப்ராபகண்டா பண்ணலாம். இப்ப காலையில ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு சுந்தர்னு சொல்லிட்டு, ஐயா என்ற கால் புண்ணு நல்லா போச்சு ஐயா. இப்பதான் பேசினாரு, கால் புண்ணு நல்லா போகுது. ஒரு வீடியோ போட்டிருக்கு பாருங்க, 7 நிமிஷம் ஓடி இருக்கு பாருங்க. ஐயா கால் புண்ணு நல்லா போச்சுங்க ஐயா. என்னது 13 நாள்ல கால் புண்ணு நல்லா போச்சு. கால் புண்ணே 13 நாள் நல்லா போச்சு. நீங்களுக்காவது சக்கரை உங்களுக்கு ஒண்ணு கால் புண்ணு வரல, நல்ல வேலை கால் புண்ணு வந்துருதுன்னு வச்சுங்க, கால் எடுக்க சொல்லியிருப்பான். என்னது கால் எடுக்கலாம் அப்படின்னு இருப்பான். சரியா? அப்ப முடிச்சுக்கிறேன். ஆக தெய்வீகத்தன்மை உடையவராக இருப்பார்கள். அப்பொழுது இருக்கும் பொழுது அந்த சூழலில் அவர்கள் உணவு என்னன்னு கேள்வி வருது. என்னது அவர்கள் தூய்மையான சூழலில் அவங்களுடைய தூய்மையானவர்கள் சொல்லியாச்சு, உணவு என்ன உணவை அழகா சொல்லியிருக்காங்க. அப்பொழுது அவர்கள் நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஆகாரமானது. நல்ல தெளிவா அடிக்கிறான். அவர்கள் நித்திய ஜீவன், இந்த சாகாத ஜீவனை, நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஆகாரமானது. அப்படியே போடுறான், நித்திய ஜீவனை பெறுகிறார்கள். அப்பொழுது இருக்கும் பூரணமான சூழலில் ஜீவனை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஆகாரமானது சுத்தமான நீரும் சுத்தமான காற்று போன்றவைகளோடு சத்தியமாய் இருப்பார்கள். அப்ப சுத்தமான காற்றையும் சுத்தமான நீரையும் உண்டு சாட்சியாக இருப்பார்கள். என்னது சுத்தமான நீரையும் காற்றையும் வாங்கி உள்வாங்கி உயிர் வாழ்வார்கள். அப்படி பூரணமான கீழ்ப்படுத்தல், அதுதான் பூரணம்ங்கிறான். பூரணமான கீழ்ப்படுத்தலின் பிள்ளையாக இருப்பார்கள். அப்ப காற்றையும் நீரையும் உணவாக உட்கொண்டால் அவர்களுக்கு சாவை ஏவ முடியாது என்று கேள்வி சொல்லுது. அதுக்கப்புறம் அவர்கள் சாவை ஏவ முடியாது. யாரையா காற்றையும் நீரையும் புசிப்பவர்களுக்கு மேலு எதை ஏவ முடியாது? சாவை ஏவ முடியாது. ஆகையினால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னால் ஆகாரம் தான் பாவத்தை உண்டாக்குகிறது. நம் ஆகாரத்தை விருப்பத்தில் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் ஜீரண நீரைத்தான் நமக்கு கையில் எடுக்கணும். ஜீரண நீர் தான் மரணத்தை உறுதி செய்கிறது. ஆகாரம் உறுதி செய்வதெல்லாம் நமக்கு தேவையற்றது. இங்க ஜீரண நீருக்கு தொடர்ந்து வேலை கொடுத்தாலே அவன் சமாதிக்கு போகாமல் செத்து போய் விடுகிறான். சமாதிக்கு போகாம செத்து போய் விடுகிறான். அப்ப இயற்கையாக போறது சமாதி, செயற்கையாக சாப்பிடுறது சாவு. அப்படின்னா யாராரு சாகுறாங்களோ அத்தனை பேர் பாவம் செய்தவன் அர்த்தம். சமாதிக்கு போறவன்ல சுத்தம் செய்தவன் அர்த்தம். அப்ப சுத்தம் செய்தால் சமாதிக்கு போல, சுத்தம் செய்யல பாவியா போவான். இதுதாங்க விஷயமே. அது பைபிள்ல சொல்லியிருக்கேன். இது உண்மையாக வேணும் பார்த்துக்கங்க. இதெல்லாம் சிம்பிள். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதெல்லாம் எப்போ சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நீங்க அது நாங்களே இப்பதான் எங்களுக்கே புரியுது. இது இதோட நம்ம தமிழர்கள் சொன்னது கூட இதுல இருக்குன்னு எங்களுக்கு இப்பதானே புரியுது. எனக்கும் பைபிளுக்கு என்ன சம்பந்தம்? நான் ஒரு குப்பை பழைய பேப்பர் கட்டில பாரு, இந்த பேப்பரை நஞ்சு போய் கிடக்குது. அல்ல பழைய பேப்பர் அது இது போட்டு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி இருக்குது. எது டேப் செலோ டேப் போட்டு ஒட்டி இருக்குது. ஆதாரம் இது எத்தனை வருஷம் பேப்பர்? அது 15 வருஷத்து பேப்பர். ஒரிஜினல் அப்படியே வச்சிருக்கிறேன். ஒரிஜினல் ஜெராக்ஸே கிடையாது. ஒரிஜினல் 2010 வாங்கினீங்களா? போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். 2012 நவம்பர் டிசம்பர் 2012 தொகுப்பு போட்டு எங்க அடிச்சிட்டு வந்தாங்க? சென்னையில அடிச்சிருக்காங்க. சென்னையில பிரிண்ட் அடிச்சிருக்காங்க. வேலைச்சேரி ஒரு திருச்சபை, சென்னை வேலைச்சேரி ஒரு திருச்சபையில் அடிச்சிருக்காங்க. அவங்க பைபிள் இருக்குது. அது பைபிள்ல கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுல எனக்கு கிடைச்சது இந்த பத்திரிகை. இது பழைய பேப்பர் கடையில் கிடைச்சது. புரியுதா? அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வருது. என்ன கேட்கறாங்க? அவங்க பாவம் செய்ய மாட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கடவுள் பாவம் செய்தால் அவரை தண்டிப்பார், ஆனால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார் என்று சொன்னால் அந்த நித்திய ஜீவனை பெற்றவர்கள், பரிபூரணத்தை பெற்றவர்கள் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டார்கள். ஆகையினால் அவர்கள் மேல் மரணத்தை ஏவ முடியாது.
என்னது? அவர்கள் மேல் மரணத்தை ஏவ முடியாது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு பாவம் செய்யவில்லை. என்ன ஆகாரம் திங்கல. என்னது? ஆகாரம் திங்கவில்லை. ஆகாரம் திங்கிறதுனால அவனுக்கு பரிசுத்த காற்றும் பரிசுத்த நீரும் உள்ள போறதுனால அவனுக்கு மரணத்தை ஏவ முடியாது. அப்படி என்றால் அவர்கள் மரணிக்க மாட்டான். ஆமா, அவர்கள் என்று மரணிக்கவே அப்படின்னு இது சிறு மந்தை வகுப்பாருக்கு. அப்ப பரிசுத்த ஆவினா என்னங்க அர்த்தம்? பரிசுத்த ஆவின்னு உயிர் தான். உயிர் வெளியே அதுதான் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாய். இதெல்லாம் வெங்கடேசன் இவர் அடிச்சாரு. யாரே திருமூலர் 3008 எழுதினாரு. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவே நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கின் உறுப்பு சேவுக்கும் ரோமக்கருக்கும் புறப்பட்டு போக புருஷுடையோட கடவுள் உன்னை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொன்னவன் தமிழன். யாரு? ஒரு நாள் தூய்மை பண்ணதுக்கே நீ தப்பிச்சிட்டீன்னா நீ இருக்குதுன்னு 150 மிச்சம் இருக்குது. அப்ப என்ன ஆகும்ன்ற உடம்பு? ஒரு நாள் தூய்மை பண்ணறதுக்கே நீங்க இவ்வளவு ரிசல்ட் வருதுன்னா சரி. நான் சொல்றது தியாகராஜன் அப்புறம் தயாளன். எனக்கு நான் அந்த ஊசி குத்தி அந்த பிளட் பிரஸ் பண்ணி பார்க்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு டென்சிட்டி அதிகமாயிருச்சு. முன்னாடி எல்லாம் நான் மாத்திரை போட்டு செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மாத்திரை போட்டு செக் பண்ணும்போது டென்சிட்டி அதிகமா இருக்கும். மாத்திரை போடாம இருந்து பிளட்ட பிரஸ் பண்ணும் போது எனக்கே தெரியும். அது பிளட்ட பார்க்கும் போது பிளட்டோட டென்சிட்டி ரொம்ப நீர்மமா இருக்கும். பிளட்ட குத்தி வெளியில எடுக்கிறேன், பயங்கர டென்சிட்டியா இருந்துச்சு. அப்ப நேச்சுரல் டென்சிட்டி அதுலயே டென்சிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் அது கரெக்ட். இப்ப பாசிட்டிவா தான் வரும்னு நினைச்சேன், கரெக்டா அதே மாதிரி வந்துருச்சு. அது எப்படிங்க ஒரே நாள்ல கண்டு? அதுதான் ஞானம். அதே டிஎன்ஏ மாறுது. டிஎன்ஏ மாத்தி விட்டாச்சு, டிஎன்ஏ நியூட்ரல் பண்ணியாச்சு. அப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ நம்ம வந்து அந்த பாக்டீரியா இப்போ மலம் பார்த்தேன். இந்த ரத்தம் இந்த மாதிரி ஆகுதுன்றது எனக்கு ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி நான் பாத்துட்டேன். ஆனா இத நார்மலா ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. இப்ப இந்த நீர் மருத்துவத்துக்குள்ள வந்தபோது இப்ப மொத்த சாராம்சமும் புரிஞ்சிருச்சு. ஓகே, லாஜிக் எதை பிடிக்கணுமோ அதை புடிச்சோம்னா நீங்க சொன்ன மாதிரி பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம் செய்யாம இருக்கணும்னா முதல்ல சாப்பிடாம இருக்கணும். நீரும் காற்றையும் உணவா இருந்தனாலே நம்ம இறைநிலையோட கனெக்ட் ஆகி அண்டவெளியோட ரொம்ப நெருக்கமாயிடலாம். இப்ப நீங்க அங்க போட்டான்ஸ்ல கொடுத்த எனர்ஜி எனக்கு இங்க கிடைச்சிச்சு. அதேதான். அப்படின்னா இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் அற்புதங்கள் செய்ய முடியும். மலைப்பிரசங்கத்தில் சொல்றாரு, இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் அனைவரும் அற்புதம் செய்யலாம் என்று மலைப்பிரசங்கத்துல இயேசுபிரான் சொல்லுகிறார். எடுத்து படிச்சு பாருங்க. மலைப்பிரசங்கம் ஒன்று இருக்கு. அந்த மலைப்பிரசங்கத்துல என்ன சொல்றாருன்னா, இயற்கை ரகசியத்தை புரிந்து கொண்டால் யாரும் அற்புதங்கள் செய்ய முடியும்னு அர்த்தம். அப்ப இது இயற்கையா நடக்கிறது போய் ஏன் பேசுறீங்க? இயற்கையா நடக்கிறது போய் அற்புதங்கள் ஏதும் கிடையாது. இயற்கையா நடக்கிற ஒண்ணுதான். என்னது? சயின்ஸ். இதெல்லாமே வெறும் சயின்ஸ். இது பியூர் சயின்ஸ். இது அற்புதமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த அறிவே இல்லாமதாலயா இப்படி நொந்து நூடுல்ஸ் ஆகி இருந்தேன். நான் ஒரு பெரிய அதாவது மிகப்பெரிய மன உளைச்சல் இருந்து வெளியில வந்திருக்கேன் இந்த நொடி. அப்ப உங்களுக்கு மென்டல் ரிலாக்ஸ் கிடைச்சு. வெரி குட். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா மென்டல் ரிலாக்ஸ். பிசிக்கல் ஹீலிங் பண்ண உடனே எனக்கு மென்டல் ஹீலிங் ஆயிருச்சு. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வந்துரும் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஸ்பிரிச்சுவல் இறங்காடித்தான் எனக்கு லோக்கு போயிருக்கு. நேச்சுரல் டேப்பர் ரத்த அடர்த்தி அதிகமாகி சக்கரத்தன்மை குறைஞ்சு நியூட்ரலுக்கு வந்திருக்குது இல்லையா? நியூட்ரல் நோக்கி நகருது. புரியுதா? இது நியூட்ரல் போயிட்டே இருக்கும். நியூட்ரல் போயிட்டே இருக்கு. நியூட்ரலையாவே வச்சு வேண்டியது முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஆக இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் தேவனால் தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். இதை முடிச்சுக்கிறேன். இது மத்தேயுகிட்ட வருது. மத்தேயு இது அவர்கள் பாவம் செய்தால் தேவனால் அவர்களை அழிக்க இயலாது என்று பொருள் கொள்ளவில்லை. அவர்களை அழிக்க முடியும். அதாவது தேவன் அவர் அழிக்க முடியும். ஆனால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஆகவே அவர்களால் மறிக்க முடியாது. ஏனெனில் தேவன் ஒருபோதும் நீதிமான்களை கொலை செய்வதில்லை. தேவன் ஒருபோதும் நீதிமான்களை கொலை செய்வதில்லை. அதாவது அப்ப இந்த உடல் தூய்மையானவர்களை அவருக்கு அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கும் இல்லையா? நம்ம அந்த இதுக்கு விதிக்கு கட்பட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய இது மெல்மேலும் அந்த மரணம் போயிட்டே இருக்கும். அது அங்கதான் தமிழர்கள் என்ன சொல்றாங்க, உடம்புதான் கோயில், உடம்புதான் இறைவன், உடம்புதான் தெய்வம் சொன்னது தமிழ் தான் சொல்லுச்சு. உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம்பு ஆலயம் கள்ளப்புறைந்தும் காலாமணியோடக்கு தெல்லறை திறந்திருக்கு சீவனை. உடம்புதான் கோயில் கண்டுபிடிச்ச தமிழன், உடம்புதான் தெய்வம் சொல்லுவது தமிழன். புரியுதா? இது கண்டுபிடிச்ச பெருமை தமிழனுக்கு மட்டுமே சாரும். என்னது?
இதை கண்டுபிடிச்ச பெருமை யாருக்கு சாரும்? தமிழனுக்கு சாரும் என்று கூறிக்கொண்டு இந்த தத்துவத்தை நிறைவு செய்யலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். சரியா? நன்றி, வணக்கம்.